கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு ஒரு வாக்குத்தத்த வசனத்தோட உங்களை சந்திக்கிறேன். ஒரு வாக்குத்தத்த வசனம், எத்தனை நாளுக்கு இந்த வாக்குத்தத்த வசனம் செல்லும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுடைய நித்தியம் வரைக்கும் இந்த வாக்குத்தத்த வசனம் செல்லும். சரிங்களா? அப்படின்னா நீங்கள் பரலோகம் போய் சேர்ற வரைக்கும் இந்த வசனத்தை நீங்கள் கிளைம் பண்ணி ஜபிக்கலாம், பிடிச்சி ஜபிக்கலாம். அப்போது ரொம்ப முக்கியமான ஒரு வாக்குத்தத்தம் இல்லையா? ஸோ இன்னைக்கு நீங்கள் கவனமாக இதை கேட்கணும். நான் ஷியோராக சொல்கிறேன், உங்களுக்கு போர் அடிக்காது. ஏன்னா நம்ம கதை கேட்க போகிறோம் இன்னைக்கு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிக்காது. நான் நம்புகிறேன் நீங்கள் தூங்க மாட்டீங்கன்னு சொல்லி. நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாங்களா? என்னாகமம் 33ஆம் அதிகாரத்தினுடைய 20ஆம் வசனம். என்னாகமம் 33:20. யாராவது ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? மைக் இருந்தால் கூட வாசிங்க. போதுங்க சிஸ்டர், போதுங்க. அவ்வளோதான் வாக்கு தத்துவம். எல்லாரும் பாருங்க, அங்கே என்ன இருக்குங்க? என்னாகமம் 33ஆம் அதிகாரத்தினுடைய 20ஆம் வசனம். ரிம்மோன் பேரேஸில் இருந்து புறப்பட்டு போய் லிப்னாவிலே பாளையம் இறங்கினார்கள். எல்லாரும் திரும்ப சொல்லாங்களா? ரிம்மோன் பேரேஸ் சொல்லுங்க. ரிம்மோன் பேரேஸ் எபிரேய மொழி இல்லைங்களா? நம்ம வாயில நுழையணும்னா கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? ரிம்மோன் பேரேஸ். திரும்ப சொல்லுங்க. ரிம்மோன். நீங்க ரிம்மோனை சொல்லுங்க. ரிம்மோன் பேரேஸ். ரிம்மோன் பேரேஸ்ல இருந்து புறப்பட்டு போய் லிப்னாவிலே பாளையம் இறங்கினார்களாம். லிப்னா கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூட லிப்னான் பேர் இருக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா லிப்னா அப்படின்ற பேர்லாம் வரும். ஸோ ரிம்மோன் பேரேஸில் இருந்து லிப்னாவிலே பாளையம் இறங்கினார்கள். இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம சபைக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் எழுமோம், இதைய பார்த்தா வாக்குத்தத்த வசனம் மாதிரியா இருக்கு, இதை கொண்டு வந்து நீ வாக்குத்தத்தம்னு சொன்னா எப்படி நாங்க நம்புறது? அதுவும் இது லைஃப் டைமுக்கு வாக்குத்தத்தம் வேற நீங்க சொல்றீங்களே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு தான் கவனிக்கணும். சரிங்களா? இந்த செய்தியின் முடிவுல தான் அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், இது ஒரு வாக்குத்தத்தம். இதை நீங்க கவனமா கவனிச்சீங்கன்னா லைஃப் டைமுக்கு இதை நீங்க கர்த்தர் இடத்துல கிளைம் பண்ணலாம். நம்ம சபைக்கு இதை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதாவது பாஸ்டர் என்ன சொன்னார்னா, நீங்க இந்த மாதிரி மெசேஜ் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது, மெசேஜ் நேற்று காலையில் எனக்கு ஆண்டவர் ஒரு கனவை கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு மெசேஜையும் கொடுத்து அதை ரெடி பண்ணிட்டார். ஆனால் இது சபைக்கு சொல்லணுமேனு ஆசைப்பட்டு இருக்கும்போது கரெக்டாக அவரும் எனக்கு ஒரு வார்த்தை ஒரு வாரமாக ஓடிட்டு இருந்துச்சு, நான் நினச்சேன் அந்த வார்த்தை இன்னைக்கு தான் சொல்லி, ஆனால் அது ஆண்டவர் வாக்குத்தத்த வசனம்னு சொல்கிறாருமா, உங்ககிட்ட ஏதாவது பேசியிருக்காருன்னும் போது ஆமாம் பேசியிருக்காருன்னு நான் சொல்ல, அப்புறம் நாங்கள் ஏதோ கேஷுவலாக இந்த வார்த்தையை சபைக்கு கொடுக்குறாரு அப்படின்னு நினச்சோம். அப்புறம் இன்னைக்கு காலையில் நாங்கள் ஜபத்தில் காத்திருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் பேச ஆரம்பிச்சார். அடுத்து இருக்கக்கூடிய நாட்கள்ல நம்ம சபையா என்ன செய்யணும்ன்ற ஆலோசனை இன்றைக்கு வெளிப்படுது. ஸோ ரொம்ப நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா மெத்தனமா இதை கவனிக்காம கொஞ்சம் கேர்ஃபுல்லா, தேவன் எதையோ பேச விரும்புகிறார், இதுக்கெல்லாம் கீழ்ப்படைஞ்சா சில காரியங்களை செய்வன் ப்ராமிஸ் பண்றார். அப்ப நம்ம கொஞ்சம் கவனமா நம்ம என்ன செய்யணும்ன்றத கவனிக்க போறோம். பாருங்க, இப்ப என்ன சொன்ன, ரிம்மோன் பேரேஸில் இருந்து எங்க கூட்டு போறாராம்? லிப்னாவுக்கு கூட்டு போறாராம். என்ன சம்பவம் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துல இருந்து புறப்பட்டு கானான் தேசத்துக்கு போகும்போது ஒரே அடியா நடக்க முடியாது இல்லையா? அங்கங்க பாளையம் இறங்குவாங்க. பாளையம் இறங்குறதுனா கொஞ்ச நாள் தங்குவாங்க, திரும்பவும் கூடாரங்கள் எடுத்துட்டு மறுபடியும் புறப்படுவாங்க. அந்த மாதிரி புறப்படும் பொழுது ரிம்மோன் பேரேஸ் என்கிற இடத்துல கொஞ்ச நாள் இருந்தாங்களாம். அங்க இருந்து லிப்னாவுக்கு போனாங்களாம். நமக்கு இந்த 2 வார்த்தை மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருந்தா போதுமானது. இப்போ இந்த ரிம்மோன் பாரேஸ்னா என்ன, அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுனா தான் அப்புறம் லிப்னாவுக்கு எப்படி போறதுன்னு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ ரிம்மோன் பாரேஸை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஒரு பகுதிக்கு நேராக நம்ம நகரணும். எங்க நகரணும்? எல்லாருமே உங்க வேத புத்தகத்தை எடுத்துக்கோங்க. இனி அடுத்த இருக்கிற பிரசங்கம் ஃபுல்லா இந்த பகுதி தான். நியாயாதிபதிகள் 19ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாருமே எடுத்துக்கொள்ளுங்க. ஏன் எடுத்துக்கொள்ள சொல்றேன்னா, அங்க இருக்கக்கூடிய வார்த்தைகளை நீங்க கண்களால பார்க்கணும்னு நான் விரும்புறேன். ஸோ நியாயாதிபதிகள் புத்தகத்தினுடைய கடைசி 3 சாப்டர்ஸ், 3 அதிகாரங்கள் 19, 20, 21, இந்த 3 அதிகாரங்கள்லையும் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரே சம்பவம் தான் 3 அதிகாரங்களுக்கு தொடருது. அந்த சம்பவத்தை தான் கதை போல இப்போ நம்ம கவனிக்க போகிறோம். சரிங்களா? இங்கே தான் ரிம்மோன் பாரேஸ் இருக்கு. இங்கே தான் ரிம்மோன் பாரேஸ்ல என்ன நடந்ததுன்னு நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, நான் அந்த நியாயாதிபதிகள் 19ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். இஸ்ரவேலில் ராஜா இல்லாத அந்நாட்களிலே எப்பிராயிம் மலைகள் அருகே பரதேசியாய் தங்கின ஒரு லேவியன் இருந்தான். அவன் யூதாவில் உள்ள பெத்லஹேம் ஊரால் ஆகிய ஒரு ஸ்திரீயை தனக்கு மறுமனையாட்டியாக கொண்டிருந்தான். பாருங்க,
இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு லேவியன் இருந்தானா. எல்லாரும் சொல்லிடுவாங்களா யாருங்க இருந்தது? ஒரு லேவியன். அவன் எங்க தங்கியிருக்கான் அப்படின்னா, எப்ராயிம் மலைகள்ல பரதேசியாய் தங்கியிருக்கான். பரதேசியாய் தங்கியிருக்கான்ற வார்த்தை சொல்லப்படுதுன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? அந்த லேவியனுக்காக கொடுத்த பட்டணத்துல அவன் இல்லை. அவன் என்ன பண்ணியிருக்கான்? எங்கேயோ வந்து பரதேசியா அவன் தங்கியிருக்கான். அப்போ இவன் தான் ஊர்ல இல்லைன்றது ஃபர்ஸ்ட் தெரியுது. அடுத்து இவன் என்ன பண்றான் பாருங்க, யூதாவில் உள்ள பெத்லஹேம் ஊராளாகிய ஒரு ஸ்திரீயை தனக்கு மறுமனையாட்டியாக கொண்டானான். இந்த லேவியன் என்னங்க பண்ணா? தனக்கு மறுமனையாட்டி, மனைவி கிடையாது, மறுமனையாட்டியாக ஒரு ஸ்திரீயை கொண்டானான். தமிழ்ல மறுமனையாட்டின்னு ரொம்ப டீசெண்டா இருக்கு. எங்கெல்லாம் மறுமனையாட்டின்னு பயன்படுத்துவாங்கன்னா, செகண்ட் ஒய்ஃப் அப்படின்னு வர இடத்துலலாம் மறுமனையாட்டின்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஆனா ஆங்கிலத்துல நீங்க வாசித்தீங்க அப்படின்னா சர்வன்ட் ஒய்ஃப். சர்வன்ட் ஒய்ஃப்னா வேலைக்காரி மாதிரி, ஆனா மனைவி மாதிரி நடத்திக்குவாங்க. இல்லைன்னா எ விமன் டு லிவ் வித், கூட வாழறதுக்காக ஒரு பொண்ணு, ஆனா கல்யாணம் கட்டல. புரியுதுங்களா? இன்னைக்கு நம்ம அந்த லிவிங் டுகெதர் கான்செப்ட் சொல்றோம். நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா வைப்பாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, கன்குபைன், அப்புறம் கள்ளக்காதலன், அந்த மாதிரி கள்ளக்காதலி. அது மாதிரி தான் ஒரு பெண்ணை அவன் தனக்காக எடுத்திருக்கிறானா. அந்த பெண்ணை எங்க இருந்து எடுத்திருக்கிறான்? யூதா தேசத்திலிருந்து எடுத்திருக்கிறான். இவன் ஒரு லேவியன். எங்க தங்கி இருக்கிறான்? எப்ராயிம் மலைகள்ல பரதேசியா தங்கி இருக்கிறான். இவன் ஒரு பெண்ணை கட்டுறான். அந்த பெண் எந்த ஊரை சேர்ந்தவன்? யூதா ஊரை சேர்ந்தவ. சரிங்களா? நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எப்ராயிம்ன்றது நார்த்தன் ரீஜன், வடக்கு பகுதி, யூதான்றது தெற்கு பகுதி. சரிங்களா? இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கான்னு உங்களுக்கு புரியுது. ஒன்று, இவனுக்கு கல்யாணம் ஆயிருக்கணும். கல்யாணம் ஆகி பொண்டாட்டியை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை இவன் எடுக்கிறான். கரெக்டுங்களா? இல்ல, இவளுக்கு கல்யாணமே ஒருவேளை கல்யாணம் ஆகாம இருந்தா என்ன பண்ணலாம்? கல்யாணம் ஆகலன்னா நீ கல்யாணம் பண்ணியிருக்கணும். அவளை என்னவா எடுத்துருக்க கூடாது? மறுமனையாட்டியா எடுக்கக்கூடாது. அது வேதத்தின்படி தப்பு. அப்ப நல்லா யோசித்து பாருங்க, இவனுக்குள்ள என்ன சுபாவம் இருக்குன்னா, திருமண உறவுக்கு மீறி உறவு கொள்ளுகிற ஒரு சுபாவம் இருக்கு. கரெக்டுங்களா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆங்கிலத்துல இது என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸ்ட்ரா மெரைட்டல் அஃபேர் அப்படின்வாங்க. அப்படின்னா திருமணம் ஒரு கணவன் மனைவிக்கு நடக்குது அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் நடக்குதுன்னா, அவங்களுக்குள்ள இருக்க வேண்டிய உறவுகளை, அந்த உணர்வுகளை அவங்க வேற ஒரு ஆணோடையோ வேற ஒரு பெண்ணோடையோ அவங்க பகிர்ந்து கொள்ளும் பொழுது அதை தான் நம்ம என்ன சொல்றோம்? எக்ஸ்ட்ரா மெரைட்டல் அஃபேர் அப்படின்னு சொல்றோம். ஸோ திருமணத்துக்கு மீறின தகாத உறவு. சரிங்களா? அது இவனுக்குள்ள இருக்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க முடிகிறது. அடுத்து நீங்க பாருங்களேன், இந்த பெண் என்ன பண்றா பாருங்க. இவன் ஒரு பெண்ணை கட்டினானே, அந்த பெண் என்ன பண்றா பாருங்க. 2வது வசனம், நியாயாதிபதிகள் 19:2. அவள் அவனுக்கு துரோகமாய் விபச்சாரம் பண்ணி அவனை விட்டு யூதா தேசத்து பெத்லஹேம் ஊரில் இருக்கிற தன் தகப்பன் வீட்டுக்கு போய் அங்கே 4 மாதம் வரைக்கும் இருந்தாள். இந்த பெண் இப்ப என்ன பண்றாளாம்? இவளும் துரோகம் பண்றா. என்ன பண்ணிட்டா? விபச்சாரம் பண்ணிட்டா. விபச்சாரம் பண்ணிட்டு ஹஸ்பண்ட் இல்ல, அவன் எஜமான்னு தான் பைபிள் சொல்லுது. எங்கேயாவது ஒரு இடத்துல ஹஸ்பண்ட்னு கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இப்போ அவனை விட்டுட்டு என்ன பண்றாளாம்? 4 மாசம் அப்பா வீட்டுல போய் தங்கி இருக்கிறா. ஸோ இந்த பெண்ணும் அவளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்ட அந்த திருமண வாழ்க்கைக்கு வெளியே தகாத உறவுல இருக்கிறா. இந்த ஆணும் அவனுக்காக கொடுக்கப்பட்ட திருமண வாழ்க்கைக்கு வெளியே தகாத உறவுல இருக்கிறான். சரிங்களா? ஸோ இதை ஏன் இன்னைக்கு பேசணும், இதையெல்லாம் நீங்க கொண்டு வந்து சபையில பேசணுமா அப்படின்னு கேட்டா, இதையெல்லாம் பேசப்பட வேண்டிய பொருள் தான் பைபிள் எழுதி வச்சிருக்கு. கரெக்டுங்களா? இல்லைன்னா பைபிள் அது இடம்பெற வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நம்ம கிராமத்துக்குள்ள உங்களால எத்தனையோ குடும்பங்களை சொல்ல முடியும். இவங்க 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 இப்படி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நியூஸ் எடுத்தீங்க அப்படின்னா, அதுவும் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் என்ன தெரியுங்களா? அந்த மாதிரி கண்டுபிடிச்சி கொலை பண்ணிட்டான்னு போடுற பேர்களை பாருங்களேன். ஆபிரகாம், ஆல்பர்ட், பீட்டர், எல்லா கிறிஸ்துவ பேர்கள் நிறைய இருக்கு. அப்ப பாருங்க, இங்கேயும் பாருங்களேன். இவன் யார்? இந்த மாதிரி தப்பு செஞ்சவன் யார்? ஒரு லேவியன். அவன் கல்யாணம் கட்டின பொண்ணு யாரு? யூதா. புரியுதுங்களா? பாருங்க, அப்ப தேவனுடைய ஜனம் தான். ஆனா எங்க கலந்து இருக்கிறாங்க தெரியுமா? திருமணத்துக்கு அடுத்த தகாத உறவுக்குள்ள இருக்கிறாங்க. இது மாதிரி ஒரு தேவ ஜனம் நடந்து கொண்டால் என்ன நடக்கும்ன்றது தான் பார்க்க போகிறோம். ஒரு தேவ பிள்ளை, அதாவது ஊரே தப்பாதாங்க இருக்கு, நான் தப்பா இருந்தா என்னங்க தப்பு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஊரே தப்பாதான் இருக்கு, ஆனா தேவ பிள்ளை தப்பா போச்சு அப்படின்னா அது தேசத்தையே பாழாக்கும். அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பாருங்களேன், இந்த இடத்துல 3வது வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. அவள் புருஷன் அவளோட நலவு சொல்லவும். இங்க புருஷன் ஏன் சொல்லப்பட்டிருக்குன்னா,
இங்கிலீஷ்ல வந்து ஹர் மேன் அப்படின்னு இருக்கு, அப்படின்னா அவளுடைய ஆண் அப்படின்னு இருக்கு. பட் அது தமிழ்ல சொல்லும் போது அது புருஷன்னு சொன்னாதான் அது புரியுன்றதுக்காக சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அந்த அந்த லேவியன் என்ன பண்றானா, அவளோட நலவு சொல்லவும் அவளை திரும்ப அழைத்து வரவும் 2 கழுதைகளை ஆயத்தப்படுத்தி தன் வேலைக்காரனை கூட்டிக் கொண்டு அவளிடத்திற்கு போனான். அப்பொழுது அவள் அவனை தன் தகப்பன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனால் ஸ்திரீயின் தகப்பன் அவனை ஏற்றுக்கொண்ட போது அவனை கண்டபோது சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு. இப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த லேவியன் யோசிக்கிறான், யார் தான் தப்பு பண்ணல, நானும் தான் தப்பு பண்ணேன், அவளும் தான் தப்பு பண்ணான், சரி ரைட்டு, அவளே பெட்டரா இருக்கிறா, அவ கூடவே லைஃபை கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு என்ன பண்றான், 4 மாசம் கழிச்சு தான் ஊர்ல இருந்து ரிட்டர்ன் வரான். வந்து இந்த பெண்ணை அழைத்து கொண்டு போறதுக்காக வரான். இப்ப அப்பா பாக்குறாரு, பொண்ணுக்கு அப்பா பாக்குறாரு, சரி என்னதான் இருந்தாலும் இந்த பையன் வந்துட்டானே, நம்ம பொண்ணு கூட வாழணும்னு தானே ஆசைப்படுறான், நல்ல பையனா இருக்கிறான்னு சொல்லி ஒரு 3 நாள் உட்கார வச்சு நல்லா கவனிக்கிறார். சரி, மாமனார் வீட்டு சாப்பாடு அவனும் நல்லா சாப்பிட்றான். 4வது நாள் காலையில அவன் எழுந்து சொல்றான், நாங்க கிளம்புறோம், பெண்ணை அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி. அவங்க அப்பா என்ன பண்றாரு, இல்லை கொஞ்சம் இருங்களேன், இன்னைக்கு ஒரு நாள் இருங்களேன், காலைலங்காட்டி கிளம்புறீங்களே, சாப்பாடுக்கு என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் சாப்பிட்டு இலைப்பாரி அப்புறம் கிளம்புங்கன்றாங்க. அந்த 4வது நாள் அப்படியே சாயங்காலம் ஆயிடுச்சு. இப்ப அப்பா என்னன்றாரு, சாயங்காலத்துல போனீங்கன்னா எப்படி போய் ஊர் சேருவீங்க, சாயங்காலம் போகாதீங்க, இன்னைக்கு ஒரு நாள் நைட் தூங்கிட்டு நாளைக்கு போங்கன்றார். சரி, நியாயமா தானே இருக்கு, அப்பாவுக்கு இருக்கிற நியாயமான விருப்பம் தானே அப்படின்னு சொல்லி இந்த லேவியன் என்ன பண்ணிட்டான், அன்னைக்கு நைட் தங்கிட்டான். ஸோ எத்தனை நாள் ஆச்சுங்க, 4 நாள் அவன் அங்கே தங்கிட்டான். 5வது நாள் காலையில எழுந்து புறப்படுறான். ஏன் காலமே புறப்படுறாங்க, அவங்க ப்ரொசீஜரே அதுதான். ஏன்னா இன்னைக்கு இருக்க மாதிரி பஸ் வசதிகள் அன்னைக்கு இல்லை, வண்டி வசதிகள் இல்லை, அவங்க நடந்து தான் போகணும். எப்படி நடந்து போவாங்கன்னா, காலமே விடிஞ்சதும் அந்த 6 மணி அந்த 5 மணி டைம்ல எழுந்திருவாங்க. எழுச்சி நடக்க ஆரம்பிச்சாங்கன்னா நல்ல உச்சிக்கு வெயில் வர வரைக்கும் நடந்துருவாங்க. நடந்துட்டு அதுக்கப்புறம் அந்த வெயில் தாழும் வரைக்கும் எங்கேயாவது நல்லா ரெஸ்ட் எடுத்துக்குவாங்க. ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் 3 மணி ஆகும்போது நடக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா 3 மணி ஆகும்போது அந்தி நேரம், அதுக்கு மேல வெயில் சாயும். கரெக்டுங்களா? அந்த 3 மணில இருந்து சூரியன் கண்ணுக்கு தெரியற வரைக்கும், வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் நடப்பாங்க. அப்புறமா யார் வீட்லயாவது இடம் கேட்டு தூங்கிட்டு மறுநாள் பிரயாணம் பண்ணுவாங்க. இப்படிதான் அந்த நாட்கள்ல இஸ்ரவேலர்கள் மட்டும் இல்ல, உலகமே அப்படிதான் பிரயாணம் பண்ணுச்சு. இப்போ இவன் காலையிலே புறப்பட்டது கரெக்டா தப்புங்களா? 5வது நாள் காலையில இந்த லேவியன் புறப்பட்டான். அப்பா 5வது நாள் என்ன சொல்றாரு தெரியுமா, சார் மாப்பிள்ள கொஞ்சம் இருங்க, இன்னைக்கு ஒரு நாள் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் போங்கன்றான். ஓவரா கம்பல் பண்றதுனால அந்த லேவியன் என்ன பண்றான், சரின்னுட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறான். பேசிட்டே இருக்கும் பொழுது மறுபடியும் அந்தி நேரம் வந்துருச்சான். அப்படின்னா 3 o'clock மறுபடியும் ஆயிடுச்சு. இப்ப மாமனார் மறுபடியும் அடுத்த டைலாக், ஈவினிங் எப்படி புறப்படுவீங்க, நாளைக்கு போலாம் இருங்களேன் அப்படின்னு. பட் இந்த லேவியனுக்கு அதுக்கு மேல அங்க இருக்கிறதுக்கு பிடிக்கல. அதனால அவன் என்ன பண்றானா, எங்கேயாவது தங்கி உருண்டாவது ஊர் போய் சேர்ற என விட்டுருன்னு சொல்லி 3 மணிக்கு பொண்டாட்டி அந்த மறுமணியாட்டியை கூட்டிட்டு வேலைக்காரனை கூட்டிட்டு கழுதைகளை எடுத்துட்டு புறப்பட்டுட்டான். இப்போ இந்த இடத்துல நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சம்பவத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இந்த இடத்துல ஒரு ஆலோசனையை குடும்பமா இருக்கிற நமக்கு சொல்ல விரும்புறேன். என்ன அப்படின்னா, இந்த திருமணமான பெண்கள் இருப்போம் இல்லையா, நானும் ஒரு பெண் தான், என்னையும் நினைச்சே நான் சொல்றேன். நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அம்மா வீட்டுக்கு போவோம். நம்ம அம்மா வீட்டுக்கு போனோமா அம்மாவை பார்த்தோமா அப்பாவை பார்த்தோமான்னு சொல்லி ரிட்டர்ன் நம்ம வந்துடணும். நம்ம என்ன பண்ணக்கூடாது, அங்க இருக்கிற பிரச்சனைக்கு இங்க மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸா இருக்குது, ஸோ நான் எக்ஸ்ட்ரா கொஞ்ச நாள் எங்க அம்மா வீட்லயே தங்க போறேன் நாமளும் சொல்லக்கூடாது. நம்ம அப்பா அம்மாவும், ஏமா ஒரு வாரம் ஆயிடுச்சு, இன்னும் 2 நாள் இருமா, சண்டே அனுப்பிச்சிடுறேன், இன்னும் ஒரு நாள் இருமா, நாளைக்கு போயிடலான்ற வார்த்தையை யாரும் சொல்லக்கூடாது. அப்பா அம்மாவா இருக்கிற இங்க இருக்கக்கூடியவங்களும் சொல்லக்கூடாது. சரிங்களா? ஏன் அப்படின்னா, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனை நடக்க போகுது. அந்த பிரச்சனைக்கு காரணம் இந்த அப்பா தான். சரிங்களா? என்ன நடக்குது இப்ப பாருங்களேன். இவங்க புறப்பட்டு போறாங்களா, அவங்க புறப்பட்டு எங்க போறாங்கன்னு வாசிக்கிறோம். அந்த 19ல 10 வாசிக்கிறேன் பாருங்க. நியாயாதிபதிகள் 19:10. அந்த மனுஷனோ ராத்திரிக்கு இருக்க மனதில்லாமல் 2 கழுதைகள் மேலும் சேணம் வைத்து தன் மறுமணியாட்டியை கூட்டிக் கொண்டு எழுந்து புறப்பட்டு எருசலேம் ஆகிய எபூசுக்கு நேராக வந்தான். இப்ப இங்க பாருங்க, அவன் புறப்பட்டுட்டானா. அவன் புறப்பட்டதும் அடுத்த ஊர் என்ன வருதான், எருசலேம் ஆகிய எபூஸ் வருதான். அது என்னங்க எருசலேம் ஆகிய எபூஸ், எருசலேம் தானே சொல்லியிருக்கணும். ஏன் எருசலேம் ஆகிய எபூஸ் நாங்க சொல்றாங்க, ஏன் அப்படின்னா, இந்த நியாயாதிபதிகள் காலகட்டத்துல எருசலேம் இன்னும் கைப்பற்றப்படல. அது யார் கையில் இருக்குன்னா, எபூசியர் என்கிற ஜனங்க கையில இருக்கு.
எப்பதான் இது கைப்பற்றப்படுது? பின் நாட்கள்ல தாவீது வந்த தான் அதை கைப்பற்றுகிறார். அது வரைக்கும் இந்த டைம்ல அங்க யார் இருக்கிறது? புறஜாதி ஜனங்க, தேவனை அறியாத அந்த ராட்சத பிறவைகள்னு சொல்லக்கூடிய எபூசியர்கள் போன்ற ஜனங்கள். அவங்க ராட்சத பிறவைகள் மாதிரி இல்ல, பட் நல்லா வேற ஒரு ஜனம், புற இனம் அங்க இருக்கிறாங்க. ஓகேங்களா? அதனால பைபிள் அதை ரெக்கார்ட் பண்ணுது. அவங்க போகும் பொழுது அடுத்து அவங்களுக்கு எதிர்பட்ட ஊர் வந்து புறஜாதி ஊர். இப்போ வேலைக்காரன் சொல்றான், ஐயா இப்பே பொழுது சாயிற மாதிரி இருக்கு, நம்ம என்ன பண்ணலாம், இந்த எபூஸ்ல எங்கேயாவது இடத்த பார்த்து தங்கிட்டு ஊர் போய் சேரலாம் அப்படின்னு. அப்ப இவன் சொல்றான், இந்த லேவியன் சொல்றான், இல்ல இல்லப்பா, நம்ம தேவனை அறியாத ஜனங்க கிட்ட தங்க கூடாது. நம்ம வந்து இஸ்ரவேலர், நம்ம எங்க தங்கணும் தெரியுமா? தேவனை அறிந்த ஜனம் எங்க இருக்கோ அங்கதான் தங்கணும். இந்த புறஜாதி கிட்ட தங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்னா, இன்னும் கொஞ்ச தூரம் நடக்கிறான். இன்னும் வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் நடக்கிறான். அவ்வளோ நடந்தாலும் அவங்க கடைசியா போய் ரீச் பண்ற இடம் எங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, கிபியா அப்படின்ற இடத்த போய் ரீச் பண்றாங்க. எல்லாரும் சொல்லுங்க, கிபியா. இந்த கிபியால யார் இருக்கிறாங்கன்னா, பென்யமீனர் வசிக்கிறாங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது எல்லாமே தெற்கு பகுதி. யூதா பென்யமீன் மட்டும் தான் அங்க இருப்பாங்க. ஸோ யூதா, அதுக்கு அடுத்து அவன் போய் ரீச் பண்ண இடம் எங்க? பென்யமீன் ரீச் பண்ணிட்டான். ரீச் பண்ணிட்டு இப்போ அங்க இருக்கிற ஒவ்வொரு வீட்லயா போய் அவன் கேட்கறான், நான் தங்கறதுக்கு இடம் கொடுங்க, எனக்கு சாப்பாடு இருக்கு, என் மனைவிக்கு சாப்பாடு இருக்கு, கழுதைகளுக்கும் என்கிட்ட வைக்கோல் எல்லாம் இருக்கு, தங்கறதுக்கு இடம் மட்டும் கொடுங்க. அங்க இருக்கிற ஒருத்தர் கூட அவனுக்கு இடம் கொடுக்கல. சரிங்களா? அப்படி இடம் இல்லாம அவன் ரோட்லயே உக்காந்துட்டு இருக்கும் பொழுது 19:16 வாசிங்க. 19:16. வயலிலே வேலை செய்து மாலையிலே திரும்புகிற ஒரு கிழவன் வந்தான். அந்த மனுஷனும் எப்ராயிம் மலைதேசத்தான். அவன் கிபியாவிலே சஞ்சரித்து வந்தான். அவ்விடத்து மனுஷரோ பெஞ்சமினர். பாருங்க, இப்போ ரோட்ல தங்கி இருக்கான். இதற்கு உங்களுக்கு புரியுதுங்களா? இடம் இல்லாதனால அந்த லேவியன் தன் மறுமனையாட்டியும் வேலைக்காரையும் வச்சுட்டு ரோட்லயே தங்கி இருக்கிறான். இப்போ வயல்ல வேலை செஞ்சுட்டு வர ஒரு கிழவன் வரானா. அவன் எந்த ஊரை சேர்ந்தவனா? அவனும் எப்ராயிம் மலை தேசத்தை சேர்ந்தவனா. ஆனா பென்யமீன்ல வசிச்சுட்டு இருக்கான். இப்போ உங்களுக்கு புரியுதா? ரெண்டு பேரும் ஒரு ஊர்க்கார். இவனும் இந்த லேவியனும் எங்க வசிக்கிறான்? எப்ராயிம் மலை தேசத்துல. இந்த கிழவனும் எந்த ஊரை சேர்ந்தவனா? எப்ராயிம் மலை தேசத்தை சேர்ந்தவன். அதனால இந்த கிழவன் வந்து, ஏன்பா யாருப்பா ஊரை விட்டு ஊர் வந்து ரோட்ல தங்கி இருக்கீங்கன்னு கேட்கும் பொழுது இவன் சொல்றான், இந்த லேவியன் சொல்றான், நான் எப்ராயிம் மலை தேசத்துக்கு போனோம், யூதாவில இருந்து என் மறுமனையாட்டியை கூட்டிட்டு வந்துன்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னதும் அந்த கிழவன் சொல்றான், நீ வாப்பா, நம்ம ஒரு ஊருக்காரு, இப்படி வெளியே தங்காத, என் வீட்டுல தங்கிக்கோ அப்படின்னு சொல்லி இந்த கிழவன் என்ன பண்றான்னா, இந்த லேவியனை தன் வீட்டுக்கு கூட்டு போறான். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க போறாங்க, நல்லா சாப்பிடுறாங்க, அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு மகிழ்ச்சியா பேசி கலகலான்னு இருக்கிறாங்க. இந்த டைம்ல சில பேலியாலின் மக்கள்னா அந்த பாவத்துக்கும் இச்சைக்கும் தங்களை விட்டு போட்ட சில ஜனங்கள், சில ஆண்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க வீட்டு கதவை தட்டுறாங்க. எதற்காக தட்டுறாங்கன்னா, அந்த பென்யமீனருக்குள்ள நிறைய பாவங்கள் இருந்தது. அதுல ஒரு பாவம் என்ன அப்படின்னா, ஆணோட ஆண் சேருகிறதான ஒரு பாவம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. இப்ப இவனுங்க என்ன பண்றாங்க, அந்த வீட்டு கதவை தட்டி, உன் வீட்டுக்குள்ள வந்திருக்கிற லேவியன் இருக்கிறானே, அந்த லேவியனை நீ அனுப்பு, நாங்க அவனோட தவறா இருக்க முயற்சி செய்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கிழவனுக்கு அது அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா அந்த கிழவர் வீட்டுக்கு கெஸ்ட், கரெக்டுங்களா? நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருந்தா அவங்கள பத்திரமா பராமரிச்சு அனுப்பணும் தான் நம்ம யோசிப்போம். அப்போ இந்த கிழவன் என்ன சொல்றான்னா, வேண்டாம், என் வீட்டுக்கு அவன் கெஸ்டா வந்திருக்கான், அவனுக்கு எந்த தீங்கும் செய்யாதீங்க, மாறா கல்யாணமே ஆகாத பெண்கள் என்கிட்ட இருக்கிறாங்க, என் பொண்ணுங்களை அனுப்புறேன், அந்த லேவியினுடைய மறுமனையாட்டி இருக்கா அவளை அனுப்புறேன், அவங்கள என்ன வேணா பண்ணுங்க, ஆனா இந்த மனுஷனுக்கு எதுவும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற டைம்ல இந்த லேவியன் என்ன பண்றான் தெரியுமா? அவசர அவசரமா ஒரு மறுமனையாட்டியை கூட கூட்டு வந்தானே அப்பா வீட்டுல இருந்து, அந்த மறுமனையாட்டியை கொண்டு போய் வெளியே விட்டுட்டு கதவை சாத்திட்டு உள்ள வந்துட்டான். இப்போ இந்த நபர்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த பெண்ணோட அவலட்சணமாய் நடந்து பொழுது விடியும் போது அந்த பொண்ணை அனுப்பி விட்டுறாங்க. அவ என்ன பண்றா, அந்த வீட்டு வாசல்ல விழுந்து அங்கே செத்துடுறான். சரிங்களா? இப்போ மறுநாள் காலமே அவன் எழுந்து புறப்படுறான். பாத்தீங்களா? அந்த வசனத்தை வாசிக்கலாங்களா? நியாயாதிபதிகள் 19:26 வாசிங்களேன். விடியற் காலத்திற்கு முன்னே அந்த ஸ்திரீ வந்து வெளிச்சமாக மட்டும் அங்கே தன் எஜமான் இருந்த வீட்டு வாசற்படியிலே விழுந்து கிடந்தாள். அடுத்த வசனம் வாசிங்க. அவள் எஜமான் காலமே எழுந்திருந்து வீட்டின் கதவை திறந்து தன் வழியே போக புறப்படுகிற போது, இதோ அவன் மறுமனையாட்டி ஆகிய ஸ்திரீ வீட்டு வாசலுக்கு முன்பாக தன் கைகளை வாசற்படியின் மேல் வைத்தவளாய் கிடந்தாள். பாருங்க, இந்த இடத்த கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்களேன். அன்னைக்கு நைட் அந்த வீட்டுக்குள்ள இருந்தது எத்தனை ஆண்கள் தெரியுமா? ஒரு கிழவன் இருந்தான், ஒரு லேவியன் இருந்தான்,
ஒரு வேலைக்காரன் தான். 3 ஆண்களால எதிர்த்து அந்த பெண்ணை காப்பாற்றிருக்க முடியாதா? இந்த லேவியன் நினைச்சிருந்தா செஞ்சிருக்கலாம். கரெக்டுங்களா? நினைச்சிருந்தா கண்டிப்பா ஏன்னா அவனை நம்பி தான் அந்த மறுமனையாட்டி வந்திருக்கா, கண்டிப்பா காப்பாத்திருக்கலாம். சரி, நீ அவளை அப்படி விட்டுட்டியே, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு பாக்குறதுக்காச்சும் புறப்பட்டு போனியா? கிடையாது. மறுநாள் காலமே எழுந்து தன் வழியா போக புறப்பட்டானா. எதுக்கு புறப்பட்டான்? அவன் ஊருக்கு போறதுக்கு புறப்படுறான். இந்த பொண்ணு அம்சமே, இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு? எந்த எண்ணமே கிடையாது. எங்கன்னா போய் சேர்றான், நான் போய் ஊர் சேர்றேன்னு கிளம்பும் பொழுது வாசப்படியில் அவ இருக்கிறத பார்த்துட்டு ஏஞ்சிட்டு போலாம் அப்படின்ற வார்த்தையை அவன் சொல்றான். இது 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 கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நிறைய நிறைய நம்முடைய குடும்பங்கள்ல, நான் இங்கே சொல்ல வரல, பொதுவா நான் கேள்விப்பட்ட வரையில குடும்பங்களை நீங்க பார்க்கும்போது இவன் மறுமனையாட்டி தான் இருக்கட்டும், ஆனா நான் பெண்கள் சொல்லி கேட்ட விஷயம், என் ஹஸ்பண்ட் என்னை ஒரு ஒய்ஃப் மாதிரியே ட்ரீட் பண்றது கிடையாது. நான் ஏதோ வீட்டில் சம்பளம் இல்லாத வேலைக்காரி, அவங்களுக்கு என்ன வேலை தேவையோ அதை என்னை வச்சு வாங்கிக்குவாங்க, அவ்வளோதானே தவிர எனக்குன்னு ஆசாபாசங்கள் இருக்கும், விருப்பங்கள் இருக்கும்ன்றத புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வு கூட அவங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி. இங்க பாருங்க, இந்த லேவியன் அப்படிதான் நடந்துக்கிறான். அவனுக்கு அவளும் ஒரு பெண்ணாச்சே, அவளுக்கு என்ன நடந்திருக்கும்? ஆமா, ஒரு காலத்துல விபச்சாரம் செய்தாதான், ஆனா அவளுக்கு இன்னைக்கு என்ன நம்பி வந்திருக்கா, இன்னைக்கு அவள் திருந்திட்டா, இன்னைக்கு அவளை பார்த்து கொள்ள வேண்டியது என்னுடைய கடமை தானே. இந்த உணர்வே வராம அந்த லேவியன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, தன்னுடைய மறுமனையாட்டிய ரொம்ப தவறாய் நடத்திட்டான். சரிங்களா? இப்போ இவன் என்ன பண்றான் பாருங்க. இங்க நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய கணவர்மார்களுக்கு, ஓகேவா, மனைவிமார்களுக்கும் சரி, நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய இன்னொரு நபருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அங்க நிற்க வேண்டியது நாம தான். அவங்க தானே பிரச்சனை எழுத்துக்கிட்டாங்க, அவங்களால தானே பிரச்சனை வந்துச்சு. கஷ்டமோ நஷ்டமோ அவங்களே பார்க்கட்டும், என்னால முடியாதுன்னு நம்ம என்ன பண்ண கூடாதுங்க, ஒதுங்க கூடாது. அது மனைவி ஆனாலும் அது கணவன் ஆனாலும் அந்த குடும்பத்தை, அந்த ஒற்றுமையை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு அந்த வீட்டின் கணவனுக்கும் இருக்கிறது, அந்த மனைவிக்கும் இருக்கிறது. நீ போய் பிரச்சனையை எழுத்துக்கிட்டா நீயே பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. சரிங்களா? நம்ம அதை சொல்லக்கூடாது, அதுல ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப பாருங்க, இவன் என்ன பண்றான், அந்த பெண்ணை தூக்கி, அவ செத்துட்டானதும் அவளை தூக்கி ஒரு கழுத மேல போட்டுட்டு ஊருக்கு போயிட்டானா. ஊருக்கு போயிட்டு என்ன பண்றான், இன்னைக்கு நம்ம நியூஸ்ல வாசிக்கிறோமே அதே போல அந்த பெண்ணை எலும்போட 12 துண்டா வெட்டிட்டான். வெட்டி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களுக்கு அதை அனுப்புகிறான். சரிங்களா? 12 கோத்திரத்தாரும் துண்டு துண்டா வந்த டெட் பாடியை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்து, என்னடா நடக்குது நம்ம ஊர்ல அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகி, இப்ப எல்லாரும் ஒரு இடத்துல கூடி இந்த நபரையும் வர வச்சு விசாரிக்கிறாங்க, என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னு. அப்ப இந்த லேவியன் சொல்றான், நான் கிபியாவில் தங்க போனப்போ எனக்கு தீங்கு செய்ய நினைச்சாங்க, ஆனா என் மறுமனையாட்டிய அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னதும் இவங்க எல்லா மூப்பர்களும் சேர்ந்து கிபியா ஊருக்கு போறாங்க. போய் கேட்குறாங்க, தப்பு செஞ்சவங்க எங்ககிட்ட கொடுத்துரு, அவங்களுக்கு தக்க தண்டனையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த பென்யமீன் ஊரார் என்ன பண்றாங்க தெரியுமா, அதெல்லாம் கொடுக்க முடியாது, யாரும் தப்பே பண்றது இல்லையா, போ பார்த்துக்கலாம் அப்படின்ற வார்த்தையே சொல்றாங்க. நான் இங்கே மறுபடியும் சொல்றேன் பாருங்களேன், உங்க வீடுகள்ல உங்க பிள்ளைகளோ உங்க குடும்பத்தினரோ யாரோ தவறு செய்துட்டாங்கன்னு தெரியுதா, அவங்க செய்த தவறுக்கு அவங்கள சப்போர்ட் பண்ண கூடாது. ஐயோ என் வீட்டுக்காராச்சே, நான் சப்போர்ட் பண்ணிட்டா போலீஸ் பிடிச்சின்னு போயிருமே, நான் சொல்லிட்டா போலீஸ் பிடிச்சி, அப்படி இல்லை. தப்பு பண்ணிட்டா அவங்க தண்டனைக்கு உரியவங்கன்றது நீங்க ஏத்துக்கோங்க. கர்த்தர்கிட்ட போய் இறக்கிறதுக்காக கெஞ்சுங்க. தவறு செய்தவங்கள நான் மறைக்கிறதுக்காக முயற்சி பண்றேன்னு நிக்காதீங்க. நீங்க பாருங்க, நிறைய நியூஸ்ல பாருங்களேன், கொலை ஒருத்தர் பண்ணியிருப்பாங்க, போய் சொந்தக்காரி ஆக்கிட்டுனா சொல்லியிருப்பாங்க, கொண்டுட்டு என்ன பண்றதுனே தெரியலன்னு. சரி, ரகசியமா எதையாவது செய்யின்னு சொன்னவங்களும் சேர்த்து அரெஸ்ட் ஆவாங்க. கரெக்டா? அப்போ நான் திரும்ப சொல்ற, குடும்பங்களுக்கான வார்த்தை தான் கர்த்தர் சமூகத்துல இருந்து வந்துட்டே இருக்கு. தவறு நடந்துருச்சுன்னு தெரியுதா, அந்த தவறை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் வரணும். ஸோ நான் அந்த விஷயத்தை என்ன பண்ணக்கூடாது, என் குடும்பத்தை நான் மறைக்கிறேன் காப்பாத்துறேன்னு சொல்லி முயற்சி பண்ணா தேவனுடைய கோபத்துக்கு தான் நம்ம ஆளாவோம். இப்போ இங்க பாருங்க, இந்த பென்யமீனர்கள் ஒப்பு கொடுக்க மாட்டாங்க தப்பு செஞ்சவங்கள. அதனால இஸ்ரவேல் ஜனங்க தேவனிடத்துல விசாரிக்கிறாங்க, என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு சட்டம் இருக்கு. என்ன சட்டம்னா, ஒரு கொலை, ஒரு குற்றமில்லாத ரத்தம் சிந்தப்பட்டுருச்சு அப்படின்னா அந்த ரத்தத்துக்காக பழி வாங்கப்படணும். யார் தப்பு செஞ்சானோ அவனை கல்லெறிஞ்சி கொல்லணும். அப்படி கொல்லல அப்படின்னா அந்த தேசத்தின் மேல கர்த்தருடைய கோபம் வரும். ஓகேங்களா? இப்ப இவங்களுக்கு என்ன பயம், தப்பு செஞ்சவனை அழிக்கலன்னா தேசத்தின் மேல கோபம் வரும். ஏற்கனவே கர்த்தருடைய கோபம் பற்றி எரியுது, பெரிய பாவம் நடந்துருச்சு. இப்போ தேசத்தை சுத்திகரிக்கணும்னா இவனுங்களை கொலை பண்ணி ஆகணும். ஆனா இந்த பென்யமீனர் என்ன பண்ண மாட்டாங்க, கொலை பண்றதுக்கு அந்த தவறு செய்த நபர்களை கொடுக்க மாட்டாங்க. இப்ப தேவ சமூகத்துல போய் விசாரிக்கிறாங்க, ஆண்டவரே நாங்க இந்த பென்யமீனருக்கு விரோதமா யுத்தம் செய்ய
போகட்டுமா போக வேண்டாமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அது எங்க இருக்கு? அது வந்து நியாயாதிபதிகள் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்களேன். நியாயாதிபதிகள் 20:18. இஸ்ரவேல் புத்திரரான அவர்கள் எழும்பி தேவனுடைய வீட்டுக்கு போய் எங்களில் யார் முந்தி போய் பெஞ்சமின் புத்திரரோடு யுத்தம் பண்ண வேண்டும் என்று தேவனிடத்தில் விசாரித்தார்கள். அதற்கு கர்த்தர் யூதா முந்தி போக வேண்டும் என்றார். நல்லா கவனிங்களேன். இப்போ இவங்க யுத்தத்துக்கு தானா போனாங்களா? கர்த்தர்கிட்ட விசாரிக்காம போனாங்களா? இல்ல, இவங்க கர்த்தர்கிட்ட விசாரிக்கிறாங்க. கர்த்தர்கிட்ட விசாரிக்கும் போது கர்த்தர் தான் என்னன்னு சொல்றாருங்க, யூதா முந்தி போட்டோன்றார். இப்போ கால்குலேட் பண்றாங்க, எங்க பக்கத்துல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இஸ்ரவேலர் கால்குலேட் பண்றாங்க. இஸ்ரவேல் பக்கத்துல 4 லட்சம் பேர் இருக்காங்களா? எவ்வளவு பேருங்க? 4 லட்சம் பேர். இந்த பென்யமீன் தப்பு பண்ணாங்களே, அவங்க பக்கம் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 26,000 பேர். எவ்வளவு பேருங்க? 26,000 பேர் கூட ஒரு 700 பேர். அப்படின்னா 26,700 பேர் எங்க இருக்காங்க? பென்யமீன் சைடுல இருக்காங்க. இஸ்ரவேல் சைடுல எத்தனை பேர் இருக்காங்க? 4 லட்சம் பேர். மிகப்பெரிய உள்நாட்டு போர் இப்ப ஸ்டார்ட் ஆக போகுது. பர்மிஷன் கொடுக்கறது யாரு? கர்த்தர். முன்னாடி யூதாதா போகணும்னு சொன்னது யாரு? கர்த்தர். இப்ப நீங்க சொல்லுங்க, அடுத்து என்ன நடக்கணும்? பைபிள் என்ன இருக்குன்றது வேற, என்ன நடக்கணும் நீங்க சொல்லுங்க. யுத்தம் தாங்க நடக்கணும். யுத்தத்துல என்ன நடக்கணும்? கண்டிப்பா கர்த்தர் சொன்ன சைடுல என்ன வந்திருக்கணும்? வெற்றி வந்திருக்கணும். கரெக்ட்டுங்களா? ஆனா என்ன நடக்குது பாருங்க. அந்த டே 1 அவங்க யுத்தத்தை கலக்குறாங்களாம். அந்த யுத்தத்துல அவங்க மிகப்பெரிய தோல்வியை பார்க்கறாங்க. கிட்டத்தட்ட டே 1 யுத்தம் அந்த 20-21 பாருங்களேன். டே 1 யுத்தத்துல என்ன நடக்குது அப்படின்னா 22,000 பேர் இஸ்ரவேல் சைடுல இறந்து போறாங்க. எவ்வளோங்க? 22,000. 4 லட்சம் பேர்ல 22,000 பேர் அவுட்டு. பென்யமீன் சைடுல, எதிரி சைடுல, தப்பு பண்ணவன் சைடுல ஒருத்தன் கூட அவுட் இல்லை. எப்படி இருக்கும் உங்களுக்கு? யார் சொல்லி யுத்தத்துக்கு போனீங்க? கர்த்தர் சொல்லி. முன்னாடி யூதாவை நிக்கவைன்னு சொன்னது யாரு? கர்த்தர். 22,000 பேர் செத்தான. எதுலதான் செத்துருப்பான்? யூதாவில தான் செத்துருப்பான். அவன் தான் முன்னாடி நின்னான். எப்படி இருக்கும் உங்க மனநிலை? எப்படி இருக்கும்? கர்த்தர் சொல்லி ஒரு வேலையை செய்யறதுக்கு நீங்க போனீங்க, நல்லா தெரியும் கர்த்தர் தான் சொன்னார்னு. போனா மிகப்பெரிய தோல்வியோட உயிர் இழப்புகளோட வர்றீங்க. அடுத்த நாள் யுத்தத்துக்கு போவீங்க? போக மாட்டோம்ல. ஆனா மறுபடியும் இந்த ஜனங்க என்ன பண்றாங்க பாருங்களேன், கர்த்தர்கிட்ட மறுபடியும் விசாரிக்கிறாங்க. அவங்க எங்க விசாரிக்கிறாங்க? அந்த 20-23 பாருங்க. 20-23. அவர்கள் போய் கர்த்தருடைய சந்நிதியில் சாயங்காலம் மட்டும் அழுது, எங்கள் சகோதரராகிய பெஞ்சமின் புத்திரரோடே திரும்பவும் யுத்தம் கலக்க போவோமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள் என்றார். இப்ப கவனிங்க. டே 1 யுத்தத்துல 22,000 பேர் இறந்து போனதும் இவனுங்க நேரா ஊருக்கு ஓடி போல, கர்த்தருடைய வீட்டுக்கு ஓடி போறாங்க. கர்த்தருடைய வீட்டுக்கு ஓடி போய் கர்த்தர்கிட்ட அழுது கேட்கறாங்க. சும்மா கூட கேட்கல, அழுது கேட்கறாங்க. ஆண்டவரே, எங்க சகோதரனுக்கு விரோதமா மறுபடியும் யுத்தத்துக்கு நாங்க போகணுமா அப்படின்னு கேட்டா கர்த்தர் என்னங்க சொல்றாரு? போங்கன்றார். சரி, மறுபடியும் கர்த்தர் போங்கன்னார்ல, இப்ப சொல்லுங்க என்ன நடக்கணும்? யுத்தம் நடக்கணும். யுத்தத்துல என்ன நடக்கணும்? கர்த்தர் போங்கன்னு சொன்ன ஜனங்களுக்கு வெற்றி கிடைக்கணும். ஆனா 2வது நாள் யுத்தத்துல என்ன நடக்குது தெரியுங்களா? நேத்து யுத்தத்துல 22,000 பேர் அவுட்டு. 2வது நாள் நடந்த யுத்தத்துல 11,000 பேர் அவுட்டு. யார் சைடு? இஸ்ரவேல் சைடு. இப்ப சொல்லுங்க உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களை தான் அமைச்சிருக்கிறார் கர்த்தர் அந்த தலைமையில. போப்பா யுத்தத்துக்கு போட ஆண்டவரே. போப்பான்னியாச்சு. நீங்க போய் யுத்தம் பண்றீங்க. உங்க சைடு 11,000 அவுட், எதிரி சைடு ஒருத்தன் கூட அவுட் இல்ல. நீங்க இத்தனைக்கும் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி, 4 லட்சம் பேர் இருக்கீங்க. அவன் சைடு ஸ்ட்ரென்த்தே கிடையாது, 26,700 பேர் தான். ஆனா அவன் யுத்தத்துல ஜெயிக்கிறான், நம்ம ஜெயிக்க மாட்டோம். இத்தனைக்கும் நமக்கு கர்த்தருடைய வார்த்தை இருக்கு. என்ன பண்ணுவீங்க? இனிமே இந்த ஆண்டவர் சொல்றதை நான் செய்யவே மாட்டேன்டா. இந்த யுத்தமாவது ஏதாவது நான் போய் வேலையை பார்க்குறேன். ஒரு குடும்பத்தை பார்க்க போனா 33 குடும்பமா, 33,000 குடும்பத்துக்கு இனி எனக்கு என்ன பண்ண முடியாது, பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லி ஓடி போயிருப்போம். கரெக்டுங்களா? ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்றாங்க பாருங்க. மறுபடியும் வாசிக்கலாமா? நியாயாதிபதிகள் 20-26 வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரராகிய சகல ஜனங்களும் புறப்பட்டு, இந்த வசனத்தை எல்லாருமே கொஞ்சம் கவனிங்களேன். தேவனுடைய வீட்டிற்கு போய் அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் அழுது தரித்திருந்து அன்று சாயங்காலம் மட்டும் உபவாசித்து கர்த்தருடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டு கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள். தேவனுடைய உடன்படிக்கையின் பெட்டி அந்நாளில் அங்கே இருந்தது. போதுங்க பாஸ்டர், அப்படியே இருங்களேன். அப்படியே 28 கடைசி நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். அப்பொழுது கர்த்தர், போங்கள், நாளைக்கு அவர்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். 2 முறை கர்த்தர் என்னங்க சொன்னாரு? போட்டமா ஆண்டவரேன்னு கேட்டா போங்கன்னாரு. இப்ப கர்த்தர் என்னங்க சொல்றாரு?
போங்க, நாளைக்கு அவங்கள உங்க கையில ஒப்பு கொடுப்பேன். ஏன் கர்த்தர் இப்ப மட்டும் ஒப்பு கொடுப்பேன்னு பேசுறாரு? முதல் 2 முறை பேசல. உங்க டைம் நீங்க தான் சொல்லணும். ஏன் கர்த்தர் அப்படி ஃபர்ஸ்ட் 2 முறை கேட்டப்பவே போங்க ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கலாமே. மற்ற இடங்கள்லாம் வாசித்து பாருங்க, கர்த்தர் சொல்வாரு போ ஒப்பு கொடுப்பேன், இப்படி ஆகும் அப்படி ஆகும்னுவாரு. ஆனா இந்த சம்பவத்துல மட்டும் 2 முறை போங்க போங்கன்னு சொன்ன தேவன் 3வது முறை இவங்க சில காரியங்களை செஞ்சதுக்கு அப்புறம் போங்க ஒப்பு கொடுப்பேன்றார். அங்க என்ன நடக்குது பாருங்க. அந்த அந்த 26 தான் நம்ம இன்னைக்கு செய்ய வேண்டிய ஆலோசனை. இந்த ஆலோசனையை செய்துட்டோம் அப்படின்னா இனி கர்த்தர் சொல்லுகிற காரியங்களை நமக்கு நிறைவேறும். என்ன தெரியுமா? திரும்ப வாசிக்கிறேன் பாருங்களேன். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரராகிய சகல ஜனங்களும் புறப்பட்டு தேவனுடைய சந்நிதியில், தேவனுடைய வீட்டிற்கு போய் அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் அழுது. எல்லாரும் சொல்லுங்க, எங்க போய் அழுதாங்களாம்? கர்த்தருடைய வீட்டுக்கு போய் அழுததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க? ஏற்கனவே அழுதாங்களா? செகண்ட் நாள் அழுதாங்க தானங்க, 2வது நாள் அழுதாங்க. ஆனா இங்க பாருங்க, அழுததுக்கு அப்புறம் சில விஷயங்களை சேர்க்கிறாங்க. அது வாசிக்கலாமா? அழுது தரித்திருந்து. எல்லாரும் சொல்லுங்க, தரித்திருந்து. நமக்கு ஒரு பழக்கம் இருக்கு, என்னன்னா ஆண்டவரே யுத்தத்துக்கு போட்டோமா? போப்பா. ஆண்டு அடுத்த வார்த்தை பேசணும், போப்பா. ஆனா இப்படி நடக்கும்னு சொல்றதுக்கெல்லாம் டைம் கொடுக்கறது இல்ல. தேங்க்ஸ் ஆண்டவரே, ஆமேன் சொல்லி நம்ம பார்த்து கண்டினியூ பண்ணா இப்படிதான் ஆகும். இப்ப என்ன பண்றாங்க தெரியுமா? முழுசா என்ன பேசுறீங்களோ பேசுங்க ஆண்டவரே, கேட்கிறேன் அப்படின்னு அழுது கர்த்தருடைய சமூகத்துல என்ன பண்றாங்களாம்? தரித்து இருக்கிறாங்களாம். டாரி, வெயிட். கர்த்தர் சமூகத்துல வெயிட் பண்றாங்க. முழுசா அவர் பேசட்டும். போன் தான் சொன்னாரு, போனோம், வேலை ஆகல. அப்ப என்ன அர்த்தம்? அவர் இன்னும் பேசியே முடிக்கல, நம்ம தான் ஏஞ்சி ஓடி இருக்கிறோம்னு அர்த்தம். சரிங்களா? இப்ப பேசி முடிக்கிற வரைக்கும் என்ன பண்றாங்க? கர்த்தர் சமூகத்துல வெயிட் பண்றாங்க. அழுது தரித்திருந்து அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் அழுது தரித்திருந்து அன்று சாயங்காலம் மட்டும் உபவாசித்து. என்ன பண்ணாங்களா? அவங்க உபவாசித்தாங்க. அவங்க சூழ்நிலை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. காலையில யுத்தம் நடந்திருக்கு. காலையில் என்ன நடந்திருக்குங்க? யுத்தம். 11,000 பேரு செத்தாச்சு. யுத்தத்தை செஞ்சுட்டு வந்தவங்களுக்கு எவ்வளவு பசி இருக்கும்? இந்த பசியில நாளைக்கு யுத்தத்துக்கு போனோம். இதுக்கு நடுவுல சாயங்காலம் என்ன பண்றாங்க? உபவாசம் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ நமக்கு சூழ்நிலைகள் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. நாளைக்கு வேலைக்கு போகணும், வெரி டைட் ஸ்கெடியூல், என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னா கூட சில யுத்தங்களுக்கு இந்த உபவாசத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். நம்ம போகணும், அவர் சமூகத்துல அழுணும், வெயிட் பண்ணணும், என்ன சொல்றாருன்னு கடைசி வரைக்கும் கேட்கணும், உபவாசிக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். அதோட பாருங்களேன், அவங்க 2 முக்கியமான காரியத்தை செய்யறாங்க. கர்த்தருடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டு 2 பலிகளை அவங்க கர்த்தருக்கு செலுத்துறாங்க. ஒன்னு என்ன பலிங்க? சர்வாங்க தகன பலி. ஒன்னு சமாதான பலி. நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், சர்வாங்க தகன பலினா என்ன, சமாதான பலினா என்ன. இப்போ இந்த சர்வாங்க தகன பலியை பொதுவா இஸ்ரவேலர்கள் வருஷத்துக்கு ஒரு முறை தான் செலுத்துவாங்க. அது எப்ப செலுத்துவாங்க அப்படின்னா, அந்த பாவ நிவர்த்தி நாள், யோம் கிப்பூர்னு ஒரு நாள் வச்சிருப்பாங்க, 6வது பண்டிகை. அந்த நாள்ல தான் அந்த பலியை செலுத்துவாங்க. எதற்காக அந்த பலியை செலுத்துவாங்கன்னா, எங்க எல்லாருடைய பாவத்தையும் நீங்க மன்னிங்க ஆண்டவரேன்றதுக்காக பலி செலுத்துவாங்க. ஸோ அந்த ஒரு பலியை இவங்க செலுத்திட்டு அதன் பின்பு சமாதான பலியை செலுத்தினாங்களாம். சமாதான பலி எதற்காக செலுத்துவாங்க அப்படின்னா, எனக்கும் கர்த்தருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, என்கிட்ட எந்த பாவமும் இல்லை, நான் தேவனோட நல்ல உறவுல இருக்கேன், எப்பனாலும் நான் தேவ சமூகத்துக்கு என்னால போக முடியும் அப்படின்றத காட்டக்கூடிய பலி தான் சமாதான பலி. அதெல்லாம் உற்சாகமாய் செலுத்தக்கூடிய பலி. இப்ப நீங்க பாருங்க, இவங்க செஞ்ச விஷயங்களை நம்மளும் செய்யறோமா? இவங்க செஞ்ச விஷயங்களை நம்மளும் செய்யறோங்களா? நம்ம என்ன பண்றோம்? தேவ சமூகத்துக்கு வரோம், அழுறோம், வெயிட் பண்றோம், அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? உபவாசிக்கிறோம். அடுத்து 2 விஷயத்தை ஆட் பண்ணணும். ஒன்னு, சர்வாங்க தகன பலி செலுத்தணும். அது என்னங்க சர்வாங்க தகன பலி? அவங்க என்ன பண்ணாங்க? எங்க எல்லாருடைய பாவங்களையும் மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி தங்களை சுத்திகரித்து கொண்டாங்க. நம்ம நிறைய டைம்ல ஜெபத்துல போராடுறோம், யுத்தம் பண்ண போறோம், என்ன பண்றோம் தெரியுமா? நம்ம கிட்ட இருக்கிற மிஸ்டேக்கை சரி பண்றதே கிடையாது. ஆண்டவரே அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு, அவங்க அப்படி இருக்காங்க, இவங்கள சரி பண்ணுங்க, அவங்கள சரி பண்ணுங்கன்னு தான் சொல்லுகிறோம். ஆண்டவர் பாக்குறாரு, மக உன்கிட்ட இவ்வளவு பிரச்சனை இருக்கு, உன்னை மாத்து, நான் அவங்கள டீல் பண்றேன்றார். அப்போ ஜபிக்கிறதுக்கும் உபவாசிக்கிறதுக்கும் தீர்மானம் பண்ணுகிற தேவ பிள்ளை முதலாவது என்ன செய்யணும்? சர்வாங்க தகன பலி செலுத்தணும்.
அன்னைக்கு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தினாங்க. இன்னைக்கு நம்மையே தேவனுக்கு முன்னாடி சப்மிட் பண்ணிடணும், கம்ப்ளீட்டா முழுசா. சர்வாங்க தகன பலினா அதை ஃபுல்லா எரிச்சிருவாங்க, ஒண்ணு கூட மீறாது. அப்படின்னா ஆண்டவரே, என் வாழ்க்கையில உங்களுக்கு பிரியமில்லாத காரியம், பாவம் என்னென்ன நீங்க பாக்குறீங்களோ அது எல்லாத்தையும் நான் உங்க சமூகத்துல விட்டு கொடுக்குறேன். கம்ப்ளீட்டா என்ன நீங்க என்ன பண்ணுங்க, என் பாவங்களை சுட்டெரித்து என்னை கிளீன் பண்ணுங்க, என்ன சுத்திகரிங்க அப்படின்னு சொல்லி அவங்க தேவ சமூகத்துல அழுதாங்க. இப்படி அழுதுட்டு சமாதான பலி செலுத்தினாங்க. அப்படின்னா கர்த்தரோட மறுபடியும் தங்களுக்கு இருந்த உறவை புதுப்பித்து கொண்டாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? இது ஆரம்ப நாட்கள்ல, ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள்ல சர்ச்சுக்கு வரணும்னு இருந்தப்ப இருந்த உற்சாகம் இன்னைக்கு நமக்கு இருக்கா? நிறைய சமயங்கள்ல அந்த அந்த ஒரு டைம் நமக்கு இருக்கிற உற்சாகம் அடுத்த டைம் இல்லாம போயிடும். நமக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற உறவுல நிறைய கேப் வந்துடும். என்ன பண்ணாங்க, ஆண்டவரோடு இருக்கிற உறவையும் புதுப்பிச்சு கொண்டு யுத்தத்துக்கு போகிறதுக்கு ரெடியானப்ப கர்த்தர் சொன்னாரு, ஓ நாளைக்கு ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு. அப்ப நீங்க நிறைய ஜபங்கள் இது வரைக்கும் செஞ்சிருப்பீங்க, வருஷ கணக்குல ஜபிப்பீங்க. ஏன் ஆண்டவரே, நீங்க தான் ஜபிக்க சொன்னீங்க, சர்ச்சுக்கு போனா செய்வேன்னு வார்த்தையை தரீங்க, வீட்டுக்கு வந்து ஒரு மாற்றமும் இல்லை, ஒரு அடிக்கு 2 அடி சேர்த்து தான் வாங்குற மாதிரி இருக்குது ஆண்டவரே அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு ஆன்சர் என்ன தெரியுங்களா? நம்ம செய்ய வேண்டிய விதமா இன்னும் ஜபிக்கல. எப்படி தேவன் எதிர்பார்க்கிறார்? தேவ சமூகத்துக்கு போகணும், அழணும், வெயிட் பண்ணணும், உபவாசிக்கணும், சர்வாங்க தகன பலி மொத்த பாவத்தையும் அறிக்கை செய்து விட்டுறணும். நமக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற உறவை, அப்பா பிள்ளைன்ற உறவை புதுப்பிச்சு கொள்ளணும். இப்படி புதுப்பிச்சுட்டு எழுந்தீங்கன்னா கர்த்தர் சொல்லுவார், வா நான் உங்க கூட வரேன் யுத்தத்துக்கு அப்படின்னு. இப்போ என்ன நடக்குது பாருங்களேன். இந்த 3வது நாள் இப்படி ஆண்டவர் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க யுத்தத்துக்கு புறப்படும் பொழுது அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. நான் உங்களுக்கு அதை வாசிக்கிறேன் பாருங்களேன். 20:35 வாசிங்க. நியாயாதிபதிகள் 20:35. ஆமென். அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. இங்க பாருங்க, அந்த அந்த ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன? எல்லாரும் படிங்க. கர்த்தர். எல்லாரும் திரும்ப சொல்லுங்க, கர்த்தர். திரும்ப எல்லாருமே சொல்லுங்க, கர்த்தர் இஸ்ரவேலுக்கு முன்பாக பென்யமீனை முறியடித்தார். 2 நாள் யாருங்க ட்ரை பண்ணது? 2 நாள் இஸ்ரவேலர் ட்ரை பண்ணாங்க. வேலை ஆச்சா? 4 லட்சம் பேர் வச்சிருந்தாங்க, வேலை ஆச்சா? அவங்க கிட்ட 26,000 பேர் தான், இவங்க கிட்ட மெஜாரிட்டி ஸ்ட்ரென்த், வேர்டு இருக்கு, வேலை ஆச்சா? ஆகல. ஆனா என்னைக்கு இப்படி தங்களை சுத்திகரித்து கொண்டு தேவ சமூகத்துக்கு போய் நின்னாங்களோ அன்னைக்கு இவங்க கூட வந்தது யாருங்க? கர்த்தர். கர்த்தர் முறி அடிச்சாராம். அதனால அன்னைக்கு டெத் ரேட் எவ்வளவு தெரியுங்களா? 25,000 பிளஸ் 25,000 பேர். அவன் இருந்த ஸ்ட்ரென்த் எவ்வளவுங்க? 26,700. இதுல 25,000 பேர் அன்னைக்கு ஒரு டேல அவுட். அங்கங்க சொச்சம் மச்சம் எங்கெங்கயோ ஓடி போயிட்டான், கொஞ்சம் பேர் செத்து போயிட்டான். அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்க, ஒரு பெரிய ஜெயத்தை எடுக்கிறாங்க. அதுல நீங்க 43 வாசிங்களா? 20:43. இப்படியே பென்யமீனரை வளைந்து கொண்டு துரத்தி கிபியாவுக்கு கிழக்கு புறமாக வருமட்டும் அவர்களை லேசாய் மிதித்து போட்டார்கள். எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க, லேசாய் மிதித்து போட்டார்கள். 2 நாள் ஜெயிக்க முடியாத யுத்தங்க, 2 நாள் நஷ்டத்தை பார்த்த யுத்தம். 3வது நாள் எப்படி மிதித்து போட்டாங்களாம்? லேசாய் மிதித்து போட்டாங்களாம். ரீசன் என்ன? யுத்தத்துல களம் இறங்கினது யாரு? கர்த்தர். சரிங்களா? அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் ஆன்சர் வேணும். ஒரு மாற்றமும் நடக்கல, வருஷ கணக்குல ஜபிக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நான் இறங்கணும்னா நீ இப்படி வா என் சமூகத்துக்கு. நீ வந்தீன்னா நான் இறங்குறேன். நான் இறங்குனா பிரச்சனை லேசாய் லேசாய், நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஸ்பீடா லேசாய் அந்த பிரச்சனையை நான் உங்களுக்கு முடிய பண்ணுவேன்னு சொல்லி கர்த்தர் ப்ராமிஸ் பண்ணுகிறார். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த இஸ்ரவேலர்களுக்கு பெரிய ஜெயம் இல்லையா? இப்போ நீங்களும் தான் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நேரா கர்த்தருடைய சமூகத்துக்கு போய் இப்போ ஸ்தோத்திர பலி செலுத்தணும், கரெக்டுங்களா? ஏன்னா வெற்றி வந்துச்சா இல்லைங்களாங்க? ஸ்தோத்திர பலி தானே செலுத்தணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? கர்த்தர் சமூகத்தை போய் அழுகுறாங்க. ஆண்டவரே, இன்னைக்கு எங்க சகோதரனுக்கு விரோதமா நாங்க யுத்தம் பண்ணதுனால ஒரு கோத்திரமே இல்லாம போச்சு ஆண்டவரே அப்படின்னு ஓன்னு அழுகுறாங்க. யுத்தத்தை ஜெயிச்சதுனால அவங்களுக்கு சந்தோஷம் இல்லை, தங்கள் உறவு போயிடுச்சுன்ற வேதனை அதிகமா இருக்கு. இதுவே 2 நாளைக்கு முன்னாடி யுத்தத்துல ஜெயம் கிடைச்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த உணர்வு வந்திருக்காது. அவன் தப்பு பண்ணான், அதனால கர்த்தர் என்ன பண்ணாருங்க? ஒப்பு கொடுத்தார். இப்படிதான் சொல்லியிருப்போம், செஞ்ச தப்புக்கு கர்த்தர் ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லியிருப்போம். ஆனா இந்த 3வது நாள் அவன் ஒப்புட வேணாம் பாத்தீங்களா? அவன் தேவனை போல அவன் சுபாவம் மாறுச்சு பாத்தீங்களா? அதனால அவன் யுத்தத்தை ஜெயிச்சதுக்கு அப்புறம் கர்த்தர் சொல்றாரு, அவங்க சுபாவம் மாறுது கர்த்தரை போலவே. தேவ சுபாவம் என்ன? அடிச்சிருவாரு, அடிச்ச அப்புறம் ஐயோ என் பிள்ளைய அடிச்சுன்னு ஃபீல் பண்ணுவார்.
அதான் ஆண்டோட சுபாவம். என்னதான் அடிச்சாலும் அவர் தானங்க அப்பா, அவருக்கு ஃபீலிங்கா தான் இருக்கும். அப்ப இந்த சுபாவத்துக்கு இந்த இஸ்ரவேலர் மாறிட்டாங்க பாருங்களேன். இந்த மாற்றம் வருவதற்காகத்தான் கர்த்தர் காத்திருந்தார். நீங்க சொல்லலாம், என் ஜெபத்துக்கு என்னமே ஆன்சரே வர மாட்டேங்குது சிஸ்டர், ஆனா சர்ச்சுக்கு வந்தா பாஸ்டர் பிரசங்கம் எல்லாம் சாங்ஷன் எஸ் ஆன்றாரு, வீட்டுக்கு போனா ஒரு மாற்றம் இல்ல சிஸ்டர் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? நான் சொல்றேன் பாருங்க, கர்த்தர் உங்களுக்குள்ள மாற்றம் வந்தா நீங்க இப்படி தேவ சமூகத்துல உறவை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணுவதற்கு, உறவை புதுப்பித்துக் கொள்வதற்கு ரெடியாக இருப்பீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்க்கிற மாற்றங்களை கொடுக்க கர்த்தரும் ஆயத்தமாக இருக்கிறார். அவ்வளவுதான், சரிங்களா? அப்போ இவங்க மாறிட்டாங்க இல்லையா, இவங்க சுபாவம் மாறி போச்சு. இப்போ இவங்க என்ன பண்றாங்க, தேவ சமூகத்துல போயிட்டு ஓன்னு அழுகுறாங்க, தேங்க் பண்ணல, நன்றி சொல்ல அழுகுறாங்க. அவங்களுக்கு என்ன பதில் செய்வோம் ஆண்டவரே, ஒரு கோத்திரம் இல்லையே, என் சகோதரன் அழிஞ்சே போயிட்டானேன்னு அழுகுறாங்க. இப்போ அவங்களுக்குள்ள ஒரு ஐடியா வருது. அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு 400 பெண்களை, எல்லாம் யாருமே தான் பொண்ணுகளை அந்த பென்யமீனுக்கு கட்டி கொடுக்க மாட்டேன்னு சபதம் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி தப்பு நடந்ததுனால. சோ இந்த யுத்தத்துக்கு வராத ஒரு கூட்டம் இருந்தாங்க. அந்த கூட்டத்தில இருந்து ஒரு 400 பெண்களை கேதர் பண்ணி இவங்களுக்கு கட்டி கொடுக்கலாம்னு பிளான் பண்ணாங்க. யாருக்கு கட்டி கொடுக்கலாம்னு பிளான் பண்றாங்க தெரியுமா? இந்த பென்யமீனர் அன்னைக்கு யுத்தத்துல முறிஞ்சி ஓடினாங்கல்ல, அதுல ஒரு 600 பேர் 600 மெம்பர்ஸ் மட்டும் எங்க போய் தங்கிட்டாங்க அப்படின்னா ரிம்மோன் கன்மலை என்கிற இடத்துல தங்கிட்டாங்க. வாசிக்கலாங்களா? நியாயாதிபதிகள் 20ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 20:47. 600 பேர் திருப்பி கொண்டு ஓடி வனாந்திரத்தில் இருக்கிற ரிம்மோன் கன்மலைக்கு போய் ரிம்மோன் கன்மலையிலே 4 மாதம் இருந்தார்கள். பாருங்க, பென்யமீனர் மொத்தமே இப்ப உயிர் பிழைச்சிருக்கிறது எத்தனை பேர் தாங்க? 600 பேர். இந்த 600 பேரும் எங்க போய் தங்கிட்டாங்களாம்? ரிம்மோன் கன்மலையில 4 மாசம் தங்கிட்டாங்களாம். எல்லாரும் சொல்லுங்க, ரிம்மோன் கன்மலை. ரிம்மோன் கன்மலை, ஓகேங்களா? இது ரிம்மோன் கன்மலை, ஓகேவா? ரிம்மோன் கன்மலையில 600 பேர் 4 மாசம் தங்கி இருக்கிறாங்க. இப்போ இந்த இஸ்ரவேலர் என்ன பண்றாங்க, 400 பெண்களை கூட்டிட்டு போய் அவங்களுக்கு கல்யாணம் கட்டி வச்சு மிச்சம் இருக்கிற 200 பேருக்கும் பெண்களை அரேஞ்ச் பண்ணி கொடுத்து இனி நீங்க வாழ்க்கைய வாழுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 21ஆம் அதிகாரத்தினுடைய 23ஆம் வசனம் வாசிக்கிறேன் பாருங்களேன். பென்யமீன் புத்திரர் அப்படியே செய்து நடனம் பண்ணுகிறவர்களில் தங்கள் தொகைக்கு சரியான பெண்களை மனைவிகளாக பிடித்து கொண்டு தங்கள் சுதந்திரத்திற்கு திரும்பி போய் பட்டணங்களை புதுப்பித்து கட்டி அவைகளில் குடியிருந்தார்கள். சோ இப்ப பாருங்க, இந்த பென்யமீன் புத்திரருக்கு மறுபடியும் ஒரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டது. யாருக்கு அந்த வாழ்க்கை கொடுக்கப்பட்டது? பென்யமீன் புத்திரருக்கு வாழ்க்கை புதுப்பித்து கொடுக்கப்பட்டுச்சுங்களா? யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு தெரியுமா? அந்த ரிம்மோன் கன்மலையில போய் 4 மாசம் தங்கியிருந்த பென்யமீனர்களுக்கு அவங்க வாழ்க்கை மீட்டு கொடுக்கப்பட்டது. ஒத்துக்கிறீங்களா? எதிர்த்தவன் எல்லாம் அழிஞ்சிட்டான். இப்போ அந்த கன்மலைக்குள்ள போய், அந்த ரிம்மோன் கன்மலைக்குள்ள போய் 4 மாசம் தங்கியிருந்தவனுக்கு அவனுக்கான வாழ்க்கை மீட்டு கொடுக்கப்படுகிறது. மொத்தம் எரிஞ்சு போச்சு, இனி ஒரு கோத்திரமே இல்லாம போயிட்டான், இனிமே இவனை பார்க்கவே முடியாதுன்னு நினைச்ச இஸ்ரவேலர்களுக்கு மறுபடியும் ஒரு ஐடியா கிடைச்சி அந்த கோத்திரம் மீண்டும் ஒரு புது கோத்திரமாக உருவாச்சு. பாருங்க, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், சிலரை உங்க குடும்பத்துல நீங்க இப்படி நினைச்சு வச்சிருப்பீங்க, இதெல்லாம் ஜீரோ, இதெல்லாம் வேஸ்ட், இதெல்லாம் ஜென்மத்துக்கும் திருந்தாது, இதெல்லாம் ரட்சிப்புக்குள்ள வரவே வராது, இதுக்காகலாம் இனி ஜெபம் பண்றதே வேஸ்ட் அப்படின்னு நீங்க யாரெல்லாம் டேர்ம் பண்ணி ஒதுக்கி விட்டுட்டு இருக்கிறீங்களோ அவங்க காரியங்களை குறித்து கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு என்ன தெரியுமா? நீங்க உங்களை தாழ்த்தி உபவாசித்து தரித்திருந்து அழுது நீங்க ஒப்புரவாகி தேவனோட உறவை புதுப்பித்து கொண்டு அந்த நபர்களை கொண்டு போய் ரிம்மோன் கன்மலையாகிய கிறிஸ்துவுக்கு மேல வச்சீங்கன்னா கிறிஸ்து அவங்களுக்காக இறங்குவார். ஏன்னா நடந்த விஷயம் என்ன தெரியுங்களா? அந்த இடத்துக்கு என்ன பேர் சொன்ன? ரிம்மோன் கன்மலை. ரிம்மோன் கன்மலை. இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்றாங்க, இப்படி ஒரு பாதிப்பு நடந்து போச்சே, தேவன் அந்த 11 கோத்திரத்துக்கும் இந்த 12வது கோத்திரமாகிய பென்யமீனுக்கும் ஒரு பெரிய பிளப்பை உண்டு பண்ணினார். பிளப்புனா ஒரு வெட்டு, ஒரு பிரிவை உண்டு பண்ணினார்னு சொல்லி அந்த ரிம்மோன் கன்மலைக்கு பேரையே மாத்துறாங்க. என்னன்னு மாத்துறாங்கன்னா ரிம்மோன் பேரேஸ். பேரேஸ்னா பிளப்புன்னு அர்த்தம். கன்மலைனா ஸ்ட்ராங் ஹோல்ட் ஆஃப் ஜெகோவான்னு அர்த்தம். தேவனுடைய பலத்த பாதுகாப்புன்னு அர்த்தம். தேவனுடைய பலத்த பாதுகாப்புக்குள்ள ஒரு குற்றப்படுத்தப்பட்ட ஜனம் போய் தஞ்சம் அடைந்த இடத்துல பேர் மாற்றப்படுகிறது. ரிம்மோன் கன்மலை இப்ப என்னவா மாறுது? ரிம்மோன் பேரேஸாக மாறுகிறது. பேரேஸ்னா என்ன?
வெட்டப்படுதல், பிளக்கப்படுதல். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்களேன். தவறு செய்த தண்டிக்கப்பட வேண்டிய அந்த தேவ ஜனங்களை, அந்த பிள்ளைங்களை கொண்டு போய் தேவனுக்கு மேல, இயேசுவுக்கு மேல வச்சீங்கன்னா அவர் உங்களுக்கு ஒண்ணு காட்டுவார். என்ன தெரியுமா? நான் கண்மலை தான், ஆனா உன் நிமித்தம் நான் பிளக்கப்பட்டேன். நான் கண்மலை தான், உனக்கு உன் குடும்பத்தாருக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்காகவே நான் என்ன பண்ணப்பட்டேன்? பிளக்கப்பட்டேன். அப்ப ரிம்மோன் கண்மலை என்னவாக மாறினது? ரிம்மோன் பேரேஸாக மாறினது. அப்போ கிறிஸ்து அவருக்கு என்ன தெரியுமா? அவருக்கு நேமே கிடையாது. இயேசுக்கு என்ன கிடையாதுங்க? பேரே கிடையாது. நாமமே இல்லாத அவர் தனக்காக நாமத்தை தரித்து கொண்டார். அவருக்கு என்ன பேர் தெரியுமா? ஜீவனுள்ளோருடைய தேசத்தில் இருக்கிறவரா. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஜீவனுள்ளோருடைய தேசத்தில் இருந்து தன் பேர் அற்று போக ஒப்பு கொடுத்தார். மரணத்துக்கு ரெடி ஆனார். மரணமே பார்க்க முடியாத, மரணம் நெருங்க முடியாதவர் தன்னை வாலண்டரியா மரணத்துக்கு சப்மிட் பண்ணார். எதற்காக தெரியுமா? தண்டிக்கப்பட வேண்டிய, நரகத்துக்கு போக பாத்திரவான்களாக இருக்கக்கூடிய நம்மை நித்தியத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக. கரெக்டா? நாம சேஃப் ஆயிட்டோம் இல்லைங்க? நம்ம சேஃப் ஆயிட்டோம் இல்லைங்க? நம்ம குடும்பத்தார் இன்னும் எத்தனை பேர் வீட்டுல இங்க யோசித்து பாருங்க. இருக்கக்கூடிய குடும்பத்துல எல்லாம் வீட்டுக்கு ஒரு ஆள் 2 ஆள் உட்காந்துட்டு இருக்கோம். உங்க குடும்பத்துல இன்னும் ரட்சிக்கப்படாத தேவ பிள்ளைங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இன்னும் இது போல சில குடும்பங்கள்ல, சில உறவுகள்ல, மேபி நமக்குள்ள இல்லைனாலும் உங்க சொந்தக்காரங்களுக்குள்ள கூட இந்த மாதிரி திருமண உறவுக்கு வெளியே உறவு வைத்தவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? ரட்சிப்பை விட்டு தூர போனவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? அப்போ அப்புறம் குடிக்கும், சிகரெட்டுக்கும், கஞ்சாக்கும், போதைக்கும், லாகரி வஸ்துக்கும் அடிமைகளான எத்தனை பேர் இருக்கிறாங்க? கள்ளக்காதல் தொடர்புல எத்தனை பேர் இருக்கிறாங்க? இப்போ அவங்களை எல்லாம் யாருங்க காப்பாத்துறது? இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு உணர்வு வந்துச்சுல, என் குடும்பத்துல ஒரு கோத்திரம் இல்லாமலே போகுது, என்னால சகிக்க முடியாத ஆண்டவரே, ரிம்மோன் கண்மலை, ரிம்மோன் பாரேஸா மாறட்டும், நீங்க இறங்குங்கன்னு அவங்க கேட்டாங்கல்ல. அப்ப நம்ம என்னங்க பண்ணணும்? நம்ம வீட்டாருக்காக, நம்ம உறவுக்காக, நம்ம கிராமத்துக்காக நாம தான் தேவ சமூகத்துல தரித்திருந்து அழுது உபவாசித்து அவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுத்து உறவை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணி புதுப்பித்து ஜபிக்கணும். அப்படி ஜபித்து அவங்களை கிறிஸ்துவோடைய சிலுவையை கிளைம் பண்ணி, ஆண்டவரே இயேசுவாகிய நீங்க எங்களுக்காக அடிக்கப்பட்டது உண்மைனா, அவங்களுக்காக அடிக்கப்பட்டது உண்மை தானே, செய்யுங்க ஆண்டவரேன்னு கேட்டா அப்ப செய்வார். இத்தனை நாள் அதே ஜபம் தாங்க பண்ண, ஆன்சர் இல்லைன்னு நீங்க சொல்லலாம். இத்தனை நாள் பண்ண ப்ரொசீஜர் வேற. 22,000 அவுட் ஆச்சு, 11,000 அவுட் ஆச்சு, 1 மணி நேரம் 2 மணி நேரம் 21 நாள் ஜபம், 40 நாள் ஜபம், ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு வெக்ஸாய் உட்காந்துட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு கர்த்தர் மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுக்கிறார். நமக்கு அடுத்த 7 நாள் ஜப நாட்களை தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்றேன், இந்த 7 days நீங்க இன்னைக்கே உங்களுக்கு முடியும்னா நீங்க கர்த்தர் சமூகத்துல போய் ஒப்புரவாகி உங்க உறவை கர்த்தரோட ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க, புதுப்பித்துக் கொள்ளுங்க. மறுபடியும் அப்பா பிள்ளைன்ற உறவு, நீங்க அப்பான்னா சொல்லு மகான் அவர் சொல்ற அந்த ஃபீல் உங்களுக்கு உண்டாகிற அளவுக்கு அழுது புரண்டு என்ன பண்ணுவீங்களோ உங்க உறவை கர்த்தர்கிட்ட புதுப்பிச்சு கொள்ளுங்க. அடுத்து இருக்கிற 7 உபவாச நாட்கள்ல, இந்த 7 நாள்ல நீங்க கர்த்தரிடத்துல கேளுங்க, மாற்றத்தை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு செஞ்சீங்களே, நீங்க செய்வன் சபையில வந்து பேசுனீங்களே, வாக்கு மாறாத உண்மையுள்ள தேவன் ஆயிற்றே, செய்யுங்கன்னு கேளுங்க. கர்த்தர் ப்ராமிஸ் பண்ணி இருக்கிறார். என்ன தெரியுமா? இந்த ரிம்மோன் கண்மலையில இருந்த தேவ ஜனம் அடுத்து எங்க போய் பாளையம் இறங்கினாங்க தெரியுமா? லிப்னாவுல போய் பாளையம் இறங்கினாங்க. எங்க இறங்கினாங்க? லிப்னாவுல. அதாவது இதோட கண்டினியூஷன் இல்ல, அது தனியா இருக்கிற வசனம். தேவன் அதுதான் நமக்கு வாக்குத்தத்தமா கொடுத்தார். ரிம்மோன் பாரேஸ்ல இருந்த ஜனங்க எங்க போனாங்க? லிப்னா. லிப்னானா என்ன அர்த்தம் தெரியுமா? பரிசுத்தம்னு அர்த்தம். பியோர், ஒயிட், ஹோலி லைஃப் அப்படின்னு அர்த்தம். அப்போ யாரையெல்லாம் கொண்டு போய் ரிம்மோன் பாரேஸ்ல வச்சீங்களோ அவங்களையெல்லாம் தேவன் பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக நடத்துவார். இதுதான் உங்களுக்கான வாக்குத்தத்தம், நம்ம சபைக்கான வாக்குத்தத்தம். ஒருவேளை நீங்க சபையில சிலரை பார்ப்பீங்க, இவங்கெல்லாம் சர்ச்சில் ஊன்றாங்க, வெளியே பார்த்தியா இவங்க நடக்க எப்படி இருக்கு, எவ்வளவு மோசமா இருக்காங்கன்னு சிலர் குறித்து பேசிட்டு இருக்கீங்கல்ல. நான் என்னன்றேன், இனி பேசாதீங்க. உங்களுக்கு தெரியுது அவங்க லைஃப்ல பிரச்சனை இருக்குன்னு. நம்ம என்ன செய்யணும்? உபவாசித்து தாழ்த்தி நம்ம ஒப்புரவாகி அவங்கள கொண்டு போய் இயேசு மேல வைக்கணும். வச்சா இயேசு அவங்களை எங்க நடத்துவாராம்? பரிசுத்த ஜீவத்துக்கு நேராக நடத்துவாராம். புரியுதுங்களா? இந்த லிப்னா தான், இந்த லீபனோன் அப்படின்ற வார்த்தை இந்த லிப்னாவில இருந்து தான் வந்திருக்கு. சரிங்களா? வேதத்துல ஒரு வசனம் இருக்கு, லீபனோன் செழிப்பான வயல்வெளியாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. இப்படி ஜபிச்சு அந்த பிள்ளையை கொண்டு வந்து தேவ சமூகத்துல வச்சீங்கன்னா
இத்தனை நாள் ட்ரை பண்ணீங்க, தோத்து போயிட்டீங்க, பரவாயில்ல, ஒரு ட்ரை நீங்க கொடுங்க. இன்னொரு முறை ஆண்டவரை நம்புங்க. இந்த உபவாச ஜெபத்துக்கு நீங்க ரெடி ஆகுங்க. ரெடியாகி தேவனிடத்துல சொல்லுங்க, இந்த நபர்களை திருத்த முடியல ஆண்டவரே, இதுக்காக ஜெபிக்கிறது வேஸ்ட்னு இத்தனை நாள் விட்டுட்டேன், ஆனா மறுபடியும் ஒரு ட்ரை எடுக்கிறேன், என்னை திருத்திக்கிட்டு உறவை புதுப்பிச்சுக்கிட்டு அந்த ட்ரை எடுக்கிறேன், நீங்க இந்த முறை இறங்கணும்னு நீங்க கேளுங்க. வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவரானால் நிச்சயமாய் அதை உங்களுக்கு அவர் என்ன பண்ணுவாருங்க, செய்வார். இந்த 7 நாளின் முடிவுல ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு எலியா அந்த 7 முறை ஜெபிச்சதுக்கு அப்புறம் கையளவு மேகத்தை பார்த்தார். அதுக்கப்புறம் சடா சடா சடார்னு பெருமழை வந்துச்சு பாத்தீங்களா? அது போல அட்லீஸ்ட் ஒரு கையளவு மேகத்தையாச்சும் நீங்க காட்டணும். ஆண்டவரே, என் குடும்பத்துல மாற்றம் வருன்றதுக்கான அடையாளமாவது நடக்கணும், அதன் பின்பு ப்ராசஸ் கண்டிப்பா நடக்கணும்னு சொல்லி நீங்க கிளைம் பண்ணி ஜெபிக்க முடியும். உறவை புதுப்பிச்சிட்டீங்கன்னா ஆண்டவரை நீங்க உழுக்கலாம். உறவே இல்லாம போய் அவர்கிட்ட என்ன கேட்கறது? கரெக்டுங்களா? ஸோ இன்னைக்கு ஆண்டவர் அதான் சொல்ற, உறவை புதுப்பிச்சுக்கோ, உனக்கான வாக்குத்தத்தத்தை நான் கொடுத்துட்டேன், நீ உன்னை தாழ்த்தி என்னோட ஒப்புரவாகி உறவை புதுப்பித்து கொண்டு வர்ற, இஃப் யூ ஆர் ரெடி அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கையில என்ன சொல்றது, இனி தேராதுன்னு நினைச்ச பகுதிகளா கூட இருக்கலாம், மனுஷர்களா மட்டும் இல்ல, இனி இந்த விஷயம் எனக்கு தேராது, இந்த விஷயம் எனக்கு நடக்காதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்க விஷயம் எதுவாக இருந்தாலும் அது எல்லாவற்றிலும் மீண்டும் உயிர் துளிக்கிறத நீங்க பாப்பீங்க. மீண்டும் அந்த விஷயங்கள் ரெனோவேட் ஆகி உங்க கரங்கள்ல கொடுக்கப்படுகிறத நீங்க பாப்பீங்க. உருவாக்கி உங்க கரங்கள்ல கொடுக்கப்படுறத நீங்க பாப்பீங்க. எது வரைக்கும்? லைஃப் டைம் வரைக்கும். இந்த வசனத்தை நீங்க லைஃப் டைம் வரைக்கும் கர்த்தர்கிட்ட கிளைம் பண்ணலாம். ரிம்மோன் பேரேஸ்ல பாளையம் இறங்கினவர்கள் லிப்னாவை நோக்கி நகர்த்தப்பட்டார்கள். சரிங்களா? கிறிஸ்து என்கிற கண்மலை, உங்களுக்காக பிளக்கப்பட்ட கண்மலையின் மேல நீங்க இறங்கிட்டீங்க, ஒப்பு கொடுத்துட்டீங்க. அந்த நபர்களையோ அந்த பொருளையோ அந்த காரியத்தையோ அந்த பிள்ளையோ எதுவோ ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அதை தேவன் பரிசுத்தத்துக்கு நேராக நகர்த்திடுவார். அப்ப நீங்க சில நாட்கள் கழிச்சு கண்டிப்பா கர்த்தருக்கு சாட்சியா நிக்க முடியும். தேவன் என் குடும்பத்துல இவ்வளவு பெரிய அதிசயத்தை செய்தார், என் குடும்பத்துல இப்படிப்பட்ட மாற்றம் உண்டானதுன்னு சொல்லி. ஸோ நம்ம எல்லாருமே அப்படியே ஒப்பு கொடுக்க போகிறோம். அப்படியே நம்ம இருக்கிற இடங்கள்ல முழங்கால் படியிட்டு நம்ம தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே பாருங்க, ஒரே ஒரு தவறு, ஒரு குடும்பத்துல ஏற்பட்ட தவறு, அது தேவ ஜனமா இருக்கும் பட்சத்துல இஸ்ரவேல் தேசத்தையே பாதிச்சது. டோட்டலா டெத் ரேட் பாருங்க, இவங்க பக்கம் 33,030 பேர் இறந்தாங்க, இவங்க பக்கம் 25,000 சொச்சம் இறந்தாங்க. இது இல்லாம கிபியான்ற ஆட்களை கொன்னாங்க. கிட்டத்தட்ட 50,000க்கும் மேல ஜனங்கள் ஒரு குடும்பத்துடைய தப்புனால இறந்து போனாங்க. கரெக்டுங்களாங்க? அப்போ நம்ம சொல்லலாம், ஏன் இவங்க தப்பா இருக்கிறதுனால ஊருக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, அவங்க அப்படி இருக்கிறதுனால நமக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? இல்ல, தேவ ஜனம் தவறி போச்சு அப்படின்னா அது இருக்கிற ஊரை, இருக்கிற தேசத்தையே அது பாதிக்கும். ஆண்டவர் என்ன சொல்றாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்க உங்களை தாழ்த்தி உபவாசம் பண்ணி பொல்லாத வழி விட்டு திரும்பினா தேசத்துக்கே சேமத்தை தருவான்னு சொல்றாரா? இப்ப ரிவர்ஸ்ல யோசிங்க, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம் தன்னை தாழ்த்தாம பொல்லாத வழி விட்டு திரும்பாம உபவாசிக்காம ஓடிட்டே இருந்துச்சுன்னா தேசத்தை என்ன பண்ணுவாரு? சேமம் கொடுக்க மாட்டார். மாறாக தேசத்தின் மேல தேவ கோபம் இருந்து கொண்டே இருக்கும். அப்ப இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? தாழ்த்த ஒப்பு கொடுக்க போகிறோம். நம்ம சொல்லலாம், என் வீட்டில் எந்த பிரச்சனை இல்லை சிஸ்டர், நல்லா இருக்கேன் நீங்க சொல்றீங்களா, பரவாயில்ல, உங்க பக்கத்து வீட்டில் இருக்குல்ல, உங்க உறவுகளுக்குள்ள இருக்குல்ல, உங்க கிராமத்துக்குள்ள இருக்குல்ல, நீங்க வேலை செய்கிற இடங்கள்ல மற்ற குடும்பங்களுக்குள்ள இருக்குல்ல, எங்க பார்த்தாலும் சரி நீங்க தான் உத்தரவாதி, நாம தான் உத்தரவாதி. நம்ம முழங்கால் படிட்டு தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே இந்த மாதிரி தவறான உறவுகள், தேவனுக்கு பிரியமில்லாத பழக்க வழக்கங்கள்ல மாட்டிக்கொண்டிருக்கிற ஜனங்களை எல்லாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்கிற கண்மலையின் மேல நாங்க கொண்டு வந்து வைக்கிறோம். ஆண்டவரே நீங்க அவங்கள ரட்சிங்கன்னு சொல்லி கேளுங்க. அதுக்கு முன்னாடி எல்லாருமே ஒப்பு கொடுங்க கர்த்தரிடத்துல. அப்பா எங்க பாவங்களை எங்களுக்கு மன்னிங்க, உங்களுக்கு விரோதமா எத்தனையோ நாட்கள்ல நீங்க ஜெபிக்க சொன்னப்போ ஜெபிக்காம இருந்திருக்கோம் ஆண்டவரே, நீங்க பேச சொன்னப்போ பேசாம இருந்திருக்கிறோம் ஆண்டவரே, எத்தனையோ நாட்கள்ல ஆண்டவரே நாங்க செய்யன்னு சொன்ன காரியங்களை செய்யாம போயிருக்கோம், எத்தனையோ நாட்கள்ல செய்யாதன்னு சொன்ன காரியங்களை செய்திருக்கிறோம். நாங்க உங்களையே சர்வாங்க தகன பலியாக இப்பவே ஒப்பு கொடுத்துருங்க. இது ஒரு நல்ல சான்ஸ், தேவன் நம்மை மன்னிக்கும்படியும் உறவை புதுப்பித்துக் கொள்ளும்படி நம்ம மத்தியில வந்திருக்கிறார். இந்த டைமை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணுங்க. ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய தப்புகளை எல்லாம் எனக்கு மன்னிங்க, என் குறைகளை குற்றங்களை மன்னிங்க, உங்க சத்தம் உயரட்டும். நீங்க கர்த்தரை நோக்கி கேளுங்க, ஆண்டவரே என்ன மன்னிங்கப்பான்னு கேளுங்க. அவர் மன்னிக்கிறதற்காகவே இன்னைக்கு இறங்கி வந்திருக்கிறார். நம்மோட கூட உறவை புதுப்பித்துக் கொள்வதற்காகவே இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இதை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா, இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டீங்கன்னா, நாளைக்கு நீங்க அற்புதங்களை பார்ப்பீங்க. வருகிற இந்த 7 நாட்கள்ல, அடுத்து வருகிறதான 2025வது வருஷத்துல உங்க வாழ்க்கையில நீங்க மிக புதிய பெரிய மாற்றங்களை பார்க்க முடியும். நம்ம அப்படியே இருக்கிற இடங்கள்ல கர்த்தருக்குள்ள ஒப்பு கொடுக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே ஒப்பு கொடுக்கலாமா? கேட்ட வசனங்களுக்கு நம்மை நாமே ஒப்பு கொடுக்கலாம். உங்களை நீங்க தாழ்த்துங்க, உங்களை நீங்க தாழ்த்தி தேவ சமூகத்தில் அழுங்க. தேவனால முடியாத காரியம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. உங்க வாழ்க்கையின் சூழ்நிலையை கர்த்தரால் மாற்ற முடியும். நம்முடைய கிராமத்தை கர்த்தரால் மாற்ற முடியும். நம்முடைய பட்டணத்தை கர்த்தரால் மாற்ற முடியும். நம்ம பட்டணத்தில் எவ்வளோ அருவருப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது தெரியுமா? நம்முடைய கிராமத்தில் எவ்வளோ தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் நடந்து கொண்டிருக்கிறது தெரியுமா? இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் இந்த 7 நாட்கள் அழுது ஒப்பு கொடுத்து தாழ்த்தி தரித்து நின்று உபவாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, ரட்சிக்கப்படாத எங்க குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே, ஆண்டவரே, சந்திக்கப்படாத எங்க கிராமம் சந்திக்கப்படணும். ஆண்டவரே, எங்க பட்டணங்கள்ல ஒரு பெரிய மாற்றம் உண்டாகணும். ஆண்டவரே, பாவங்கள் ஆண்டவரே எங்க தேசத்தை விட்டு வெளியே போகணும். ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் நம்ம கதறி ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இந்த நாள் நம்மோடு தெளிவாக பேசுறதுக்காக எல்லா கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாம். ஆண்டவரே, நாங்க என்ன பண்ணணும், இந்த 7 நாள் நாங்க என்ன பண்ணணும் அப்படின்ற ஆலோசனை இந்த நாள் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினதுக்காக நன்றி அப்பா. எல்லாம் சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நாங்கள் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது என் கிராமம் எங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்க குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாக போகிறது. எங்க பட்டணத்தில், எங்க மாவட்டத்தில், அன்று எங்க தமிழகத்தில், எங்க இந்தியாவில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாக போகிறது. ஒரு பெரிய மாற்றத்தை நீர் கட்டளையிட போகிறீர். ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிட போகிறீர். எங்க சபை ஆத்துமாக்களால நிரப்ப போகிறீர் அப்பா. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு என் முகத்தை தேடுவார்களானால் நான் அவர்களுடைய ஜெபங்களை கேட்டு அவர்களுடைய தேசத்துக்கு சேமத்தை தருவேன் என்று சொன்னீரேப்பா. எங்க தேசம் சேமம் அடைய நாங்கள் உபவாசிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறதே. எங்க கிராமங்கள் மாற, எங்க குடும்பங்கள் மாற ஆண்டவரே நாங்கள் உபவாசிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறதே. நாங்கள் அழ வேண்டியது அவசியமா இருக்கிறதே. நாங்கள் உம்முடைய சமூகத்தில் தரித்து நிற்க அவசியமா இருக்கிறதே. உம்முடைய பதிலுக்காய் காத்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறதே. ஆண்டவரே, இந்த 7 நாட்களும் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஹalleluya. இந்த 7 நாள் முடிவில் கர்த்தர் இறங்க போகிறீர். கர்த்தர் இறங்க போகிறீர். எங்க குடும்பங்களை, எங்க சபைகள்ல ஒரு பெரிய மாற்றத்தை நீர் கொடுக்கதான் போறீங்கப்பா. கொடுக்கத்தான் போறீங்கப்பா. பட்டணங்கள்ல, மாவட்டங்கள்ல, தாலுக்காவில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாக போகிறது. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தவறுகள் எல்லாம் மாறப்போகிறது. முடியவே முடியாதுன்ற காரியங்கள்லாம் முடிய போகிறதுக்காய் நன்றி அப்பா. இப்படி நாமும் இந்த நாளில் உயரப்போகிறதுக்காய் நன்றி. வருகிற புதிய மாதம், புதிய வருஷம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறதுக்காய் நன்றி அப்பா.